இக்கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கங்களை ஐடி இண்டஸ்ட்ரி தொடர்பான விளக்கங்களை ஐடி தொடர்பான கற்கை நெறிகளை எவ்வாறு தெரிவு செய்வது, அந்த கற்கை நெறிகள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் விரிவுரையாளர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர் சகோதரர் நிஷாட் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது ஐடி கற்கை நெறிகளை எவ்வாறு தெரிவு செய்வது, அவற்றை பற்றிய விரிவான விளக்கத்தை உங்களுக்கு சகோதரர் நிஷாட் அவர்கள் தெளிவாக வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும். இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து 13-14 வருஷம் படிச்சுட்டு ஏ லெவல் முடிஞ்சு அதோட லைக் அல்டிமேட் கோல் இப்போ நான் ஏ-லெவல் ஒன்று செய்கிறது என்னத்துக்குண்டா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்று போகிறதுக்கு. அப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்று போகிறதுக்கான எனது எஃபர்ட்டை வந்து நாங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லை, லைக் இந்த 14 வருஷமும் ஒவ்வொரு இதாக படித்து எங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தது எங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற சான்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், செய்கிற லட்சக்கணக்கான பேரில் ஒரு 35,000 பேர்த்துக்கு தான் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து போகிறது என்ட்ரு ஆகிறதுக்கே யூஜிசியால் சான்ஸ் கிடைக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கிறது வந்து சரியான ஒரு பிளெஸிங் உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சா அதோட மேக்சிமம் யூஸை எடுக்கிறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனம். சரியா? இப்போ நாங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தோமோ இல்லைன்னு இல்லை, லைக் எங்களுக்கு யூனிவர்சிட்டி போக எலிஜிபிளாக இருக்கும்னு சொன்னாக்கா அதில் இருக்கிற எல்லா டிகிரிஸையும் நாங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எந்த மாதிரி டிகிரிஸ் சூஸ் ஆகும், இது சூட் ஆகும், எந்த மாதிரி டிகிரி எங்களுக்கு செஞ்சால் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவேலும், அது மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே இந்த சூஸ் பண்ணினா தான் இந்த டிகிரி செய்கிற 4 வருஷம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த டிகிரியை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஜாப் ஒன்றுக்கோ இல்லாட்டி நாங்கள் சொந்தமாகவோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லைக் ஒரு ஆஃபீஸோ கம்பெனியோ எது போட்டாலும் லைக் அதை செஞ்சு கொண்டு போகக்கூடிய பேஸ்மெண்ட் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி டிசைட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய ஃபீல்ட்ஸுக்கு வந்து இதில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க யூஜிசியால். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்ஜினியரிங்க்கு போயிலும், ஆர்ட்ஸ், மெடிக்கல், அப்புறம் பயாலஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு, கொமர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து இந்த ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து சரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டும் மற்ற ஒரு பெரிய ஒரு இடத்தையும் அதில் பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னாக்கா இப்போ சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிட்டால் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் ஸ்டடீஸ் வந்து பெரும்பாலும் காமர்ஸ் செஞ்ச ஆக்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா ஏ-லெவலில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் படித்த ஆக்களுக்கு தான் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் டிகிரி வந்து பர்சியூ பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இது இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ எது எடுத்தாலும் அந்தந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டட் ஆக்களுக்கு மட்டும்தான் அதில் போயிட்டு படிக்கக்கூடிய சான்ஸ் வந்து யூஜிசி த்ரூ இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக போகிறேன்னா அவங்களுக்கு விருப்பமான இதில் ஒரு கேம்பஸுக்கு போயிட்டு ஜாயின் ஆகி அவங்களுக்கு தேவையானது மாதிரி படிக்கலும். பட் நான் யூஜிசி த்ரூ போகிறேன்னு சொன்னாக்கா ஸ்ட்ரீம் வைஸ் வந்து சில கோர்சஸை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த ஐடின்ற கோர்ஸ் தான் ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் தான் வந்து லைக் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆகவே இல்லாத மாதிரி. அப்படின்னா எந்த ஃபீல்டில் படித்த ஒருத்தருக்கும் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கிற ஒருத்தருக்கும் இதுக்குள்ளுக்கு என்டர் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஜிசி கொடுத்துருக்கு. ஹை ரேஞ்சில் ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்த ஆள்ல இருந்து சாதாரணமாக ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து அப்புறம் ஆப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று இருக்கே, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று எழுதி அதில் பாஸ் ஆகி அது த்ரூ செலக்ட் ஆகி போகிற ஆக்கள் ஒருத்தருக்கும் ஐடி டிகிரி ஒன்றை வந்து செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஜிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா
இந்த ஐடி ரிலேட்டட் டிகிரிஸ் வந்து சரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிகிரி. அதோட உங்களுக்கு தெரியும் லைக் இந்த லைக் டெக்னாலஜி வந்து சரியானபடி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா, ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஜாப் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டும் இந்த ஐடியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை செய்கிற நான் வந்து நிஷாட் அகமட். நான் வந்து பிஎஸ்சி ஹானஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3rd இயரில் படிக்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ. இந்த செஷனை வந்து நான் லைக் ஒரு லெக்சரிங் செஷனா அப்படி இப்படி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால், கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 50 to 60% வந்து அவங்களோட யூஜிசி புக்கில் இருக்குது. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையாண்டா அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸுக்கு போனால் அதுக்கான கரிக்குலம்ஸையும் போயிட்டு பார்த்துக்கொள்ளலும். பட் நான் என்னத்தை லைக் நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்கா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் லைக் மற்ற இதுகளில் ஃபீல்டில் நீங்கள் போகிறேன்னா உங்களுக்கு ஒரு தெளிவொன்று இருக்கும். இதில் இந்த கோர்ஸ் படித்து இப்போ சும்மா சாதாரணமாக சொல்லுமே, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் ஆகிடுவீங்கண்டு. பட் ஐடி படித்தா என்ன ஆவேலும், அப்புறம் ஐடியில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, அதை மாதிரி விஷயங்களை சொல்லி தந்து உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ஸை பற்றி இருக்கிற டவுட்ஸ், இல்லாட்டி இதில் யூனிவர்சிட்டி செலெக்ஷன்ஸ் ஆகிக்கட்டும், கோர்ஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற டவுட்டை நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் தரது தான் இந்த ஐடி பொறுத்த வரைக்கும் நல்லம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, ஐடி வந்து நாங்கள் ஃபீல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிகிரி போகிறதுக்கும், எங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கும், அடுத்தது வந்து எங்களோட பொசிஷனை அந்த ஃபீல்டில் தக்க வச்சுக்கொள்றதுக்கும் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸ்கில்ஸ். டிகிரிக்கு ஈக்குவலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் வேல்யூ பண்ணுற ஒரு விஷயம் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸாகவும் இருக்கலும், அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸாகவும் இருக்கலும், அடுத்து என்னோட பர்சனாலிட்டியாகவும் இருக்கலும். ஸோ இது 3ம் கலந்து நாங்கள் ஒரு ஷைன் ஆகிற இடத்துல தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு சர்வைவ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஐடின்ற பொறுத்த வரையில் இப்போ நான் காட்டுறேன் வந்து யூஜிசி ரிலேட்டடாகவே எத்தனை கோர்சஸ் இருக்குது இந்த ஸ்ரீலங்காவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறதுன்னு. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் மினிமம் 100 to லைக் 50லேருந்து 200 300 அளவுக்கு ஆட்கள் வந்து அவங்க இயர்லி எடுக்கிறாங்க. அப்போ அந்த க்ரௌட் அவ்வளவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்து சேரப்போகுது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மட்டும் இப்படி இருக்கும்டா, பிரைவேட் யூனிவர்சிட்டியில எத்தனை இடத்துல ஐடி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கண்டு. அடுத்து வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஐடி படிக்கலும். அடுத்தது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எக்ஸ்டர்னல் டிகிரியா ஐடி படிக்கலும். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு ஐடியை ஒரு டிகிரியா படிச்சு அந்த ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் ஆகுறதுக்கு. ஸோ ஒரு டிகிரின்றது வந்து ஐடியை பொறுத்த வரையில ஒரு பேசிக் என்ட்ரி குவாலிஃபிகேஷன் தான். சரியா? என்ட்ரி குவாலிஃபிகேஷன் தாண்டா அவங்கள ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஒரு பர்சனா இண்டஸ்ட்ரிக்கு எடுக்க தேவையான அடிப்படை தகுதி தான் ஒரு டிகிரி. ஸோ டிகிரி வந்து ஐடியை பொறுத்தவரையில் கட்டாயம். பட் ஸ்கில்ஸ் தான் ஆகவுமே முக்கியம். நீங்கள் டிகிரி படிக்க கொள்ளையா இருக்கட்டும், நீங்கள் வெறுமனே லைக் கரிக்குலத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போக ஏழும்ன்ற இதில் இருக்கவான ஏழுண்டளவு நீங்களா செல்ஃப் ஒர்க் பண்ணி தேடி படித்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடி படிக்கிற ஒரு பொசிஷனில் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஐடின்ற டிகிரியை நீங்கள் செஞ்சு ஒரு பெரிய ஒரு ஜாபுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு சேலரி பே ஸ்கேல் அடிக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் உங்களுக்கு இந்த டிகிரியோட டெவலப் ஆகணும். ஸோ அந்தளவு லைக் ஜாப் மார்க்கெட்டும் இருக்குது, ஹை பே பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி லைக் ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும். லைக் இப்போ இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் லைக் ஐடியில் உங்களுக்கு ஒரு டிகிரி செஞ்சால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த டிகிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருது. ஸோ அந்தளவு ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மெயினாக சொல்ல மாதிரி பியோர்லி வந்து நீங்கள் டிகிரியவே நம்பி டிகிரி மட்டும் தான் படித்து அப்படி போகலும்னு நினைக்க வேணாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி டிகிரியோட அவங்களோட ஸ்கில்ஸும், அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், டீம் என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த டிகிரி படிக்கிறதோட நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, டிகிரி முடியக்கொள்ள
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க இயலும். ஸோ இப்போ லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து எந்த லெக்சர்ஸ் மாதிரி கொண்டு போய் விருப்பப்படல. லைக் உங்கள்ட்ட இனிஷியலாக நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாண்டாக அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்லாட்டி சேட்டில் போடுங்க. அஹ், எனக்கு என்ன ஒரு உங்கள்ட்ட இருந்து ஒரு முதல்ல உங்களை பற்றி லைக் ஒரு உங்களோட எங்கனைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒரு ஐடி டிகிரி ஒன்றை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக இயலும், இல்லாட்டி என்ன ஜாப் ஒன்றுக்கு போவேலும் அப்படின்னு தெரிஞ்சாக்கள் சேட்டில் சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு பேசினாலும் நல்லா. ஒரு ஐடி டிகிரி செய்கிறதால அவங்களுக்கு என்னவா ஆக இயலும், அப்படி இல்லாட்டி என்ன ஜாப் ஒன்று கிடைக்குமா உங்களுக்கு? ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் தான் டிகிரி எடுத்து அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறீங்க. சரியா? இதோட பேசிக் நாலேஜ் வந்து தானே. ஏன்னா இப்போ இந்த புக் ரிசல்ட்ஸ் வந்து மினிமம் 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் நீங்கள் போகிற லைக் எண்ட் பொசிஷன் எங்கேயா இருக்கணும்னு சொல்லி. லைக் மாஷா 2 பேர் பதில் போட்டிக்கிறாங்க. வெப் டெவலப்பர்ஸ், வெப் டிசைனர்ஸ், டீச்சர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எஸ். அப்போ நான் நினைக்கிறேன் லைக் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஒன்று இருக்குது. லைக் பேசிக் ஐடியா இன் த சென்ஸ் லைக் உங்களுக்கு இதை அந்த ஃபீல்டை பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு சரி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ ஐடின்றது வந்து லைக் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள லைக் ஐடிண்டா நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு என்ன மித்துண்டு. மித்துண்டா ஒரு மூட நம்பிக்கை என்னடா ஐடி செஞ்சால் கடைசியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும்தான் ஆக ஏலும்னு சொல்லி. ஸோ அப்படின்ற விஷயம் வந்து உண்மை இல்லை. நான் பார்ப்போம் ஐடியில் என்ன மாதிரி கேரியர்ஸுக்கு உங்களுக்கு போவேலும்னு ஒரு டிகிரியை வச்சு. ஐடி டிகிரி வந்து உங்களுக்கு என்ன என்ன ஜாப் ரோல்ஸுக்கு கீயாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ஐடியில் இருக்கக்கூடிய ஜாப் ஃபீல்ட்ஸ். சரியா? ஐடியில் இருக்கிற ஜாப் ஃபீல்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா ஐடியில் இருக்கிற ஜாப்ஸ்ன்னு இல்லை. இப்போ டாக்டர்ன்றது வந்து ஒரு ஜாப் தானே. சரியா? அப்போ ஆனால் மெடிசின் அந்த ஃபீல்டுக்குள்ளுக்கு நிறைய பேர் வருவாங்க தானே, நர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க தானே. ஸோ அதை மாதிரி அந்த மெடிசின்ற ஃபீல்ட் மாதிரி ஐடிக்குள்ளுக்கு இருக்கிற ஃபீல்ட்ஸ் தான் இவ்வளவும். சரியா? இன்னமும் இருக்கும். லைக் நான் உங்களுக்கு மேஜர் ஃபீல்ட்ஸை சொல்கிறேன். சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் ஒரு ஐடி டிகிரி செஞ்சு உங்களுக்கு எதற்குள்ளுக்கு என்டர் ஆகவே இயலும்னு சொல்லி. ஸோ இத்தனை ஃபீல்ட்ஸ் மட்டும் இருக்கு. சரியா? இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதுக்குள்ளுக்கு தான் வந்து நீங்கள் ஏற்கனவே இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வெப் டெவலப்பர்ஸ், வெப் டிசைனர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் டிசைனர்ஸ், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க. எதுக்கு கீழே? அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்ற இதுக்கு மட்டும் கீழே. அடுத்து இந்த சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. அடுத்து டேட்டா அனாலிசிஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அப்புறம் கேம் டெவலப்மெண்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. மஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் சிமிலர். அடுத்து வந்து சிஸ்டம் அனாலிசிஸ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. அடுத்து யூஐ யூஎக்ஸ்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபீல்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு, இதுக்கு சாதாரணமாக எந்த எந்த நாலேஜ் தேவைப்படும் இந்த ஃபீல்ட்ஸில் வந்து வித் ஐடி, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா? இப்போ முதல்ல வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது ரெண்டையும் ஒன்றா பார்த்தோம்னு சொன்னாக்கா அது வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் பேஸ்டான ஜாப்பாக இருக்க போகுது. சரியா? அதில் வந்து நீ அப்ளிகேஷன் டெவலப்பராக இருக்கலும், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், அடுத்து இல்லாட்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கலும், இல்லாட்டி டெக் லீட், அப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அது பியோர்லி வந்து கோடிங் பேஸ்டான ஒரு ஜாப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோடிங்க்கு வந்து லைக் எப்படின்னா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி அப்படி இப்படி ப்ரோக்ராம் பண்ணிடாது. அது சரியான லாஜிக் பேஸ்டாக தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போகணும். சரியா? அதில் வந்து நீங்கள் தான் அப்படின்ட்டு அது கஷ்டம் இல்லை, லைக் ஈஸி தான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் பேஸ்டான ப்ரோக்ராம்ஸாக தான் போக போகுது. நீங்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு லாஜிக்ஸ் டெவலப் பண்ணி அந்த மாதிரி போகும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும்.
அடுத்து சைபர் செக்யூரிட்டியும் நியர்லி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் தான். பியூர்லி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் மாதிரி ஒரு ஃபீல்ட் தான். அது வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நாங்கள் செய்கிறத சேஃப்டி அந்த சாஃப்ட்வேர் வந்து யாரும் தெரியும் ஹேக் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ஹேக்கிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுற ஆக்கள் தான் அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் உள்ள ஆக்கள். ஸோ அதுக்கும் ஓரளவு மேக்ஸும் தேவை, அதோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் தேவை. அடுத்து டேட்டா அனாலிசிஸ். இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்றது வந்து ஐடிடியில் ஒரு லைக் ப்ளூமிங் சொன்னாக்கா அந்த மாதிரி ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு. அது வந்து எதை பேஸ்டாக இருக்கும்னு சொன்னாக்கா ப்ரோக்ராமிங்கையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ண்டா தரவுகளையும் ப்ரோக்ராமிங்கை மையப்படுத்தின ஒரு இது ஒன்று தான் இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்றது. அப்போ டேட்டா அனாலிசிஸில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னாக்கா இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட்டுண்டா வந்து ப்ரோக்ராமிங்கும் அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் கிராஃபிக் டிசைனிங் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாடல் பண்ணுற டிசைன் பண்ணுற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்களுக்கு அது ஒரு நல்ல ஃபீல்டு. போத் அதில் வந்து ப்ரோக்ராமிங்கும் டெஸ்ட் தேவைப்படும். அடுத்து வந்து அவங்களோட என்னது இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ், அவங்களோட எஸ்தெட்டிக் ஸ்கில்ஸ், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கேம் டெவலப்மெண்ட்ன்றது. அடுத்தது வந்து மெஷின் லேர்னிங், ஏஐ. இது வந்து பியூர்லி வந்து மேக்ஸ், அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து வந்து ஐடி. இது மூணுமே சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபீல்ட் தான் இது. மெஷின் லேர்னிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இதுவும் இப்போதைக்கு வேர்ல்டு வைடாக ஆகவும் ஜாப்ஸ் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதும் ஆகவும் டெவலப் ஆகிற ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் தான். இது வந்து யாருமா யாக்களுக்கு சூட் ஆகும்னு சொன்னாக்கா ப்ரோக்ராமிங், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மூணில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அது மூணில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, அது மூலம் படிக்க ஆர்வமாக இருக்கிற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல ஃபீல்டு. போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் நான் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காலே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்புறம் ஃபாரின் கம்பெனிஸுக்கு ஸ்ரீலங்காலேருந்தே உங்களுக்கு ஒர்க் பண்ணிலும் ஃபாரினுக்கு போகக்கூடிய தேவை கூட இல்லை. அப்புறம் ஃபாரின் கரன்சியில் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி சிஸ்டம் அனாலிசிஸ்ன்றா லைக் வந்து நீங்கள் செய்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற ஆக்கள். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பேஸ்டாக தான் போவோம். அடுத்து வந்து யூஐ யூஎக்ஸ் அப்படின்ட்டு சொன்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிப்பீங்க தானே. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிப்பீங்க, யூடியூப், ட்விட்டர், அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு பார்க்க விளங்குற விஷயம் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறாக்கள் தான் இந்த யூஐ யூஎக்ஸ். அவங்க வந்து வெறுமனே லைக் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சாதாரணமாக போயிட்டு அவங்களுக்கு ஆசையான மாதிரி டிசைன் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று மாதிரி எல்லாம் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் செஞ்சால் ஆக்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அது வந்து எந்த அளவு இம்பேக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணும், பார்த்தோன்னே ஆசை எப்படி ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுறேன், அதை மாதிரி இதுவும் க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் டிசைனிங் ஸ்கில்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் நாலேஜ் அதெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு தான் இது. இதுக்கெல்லாம் பெருசாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையில்லை, பட் க்ரியேட்டிவிட்டி, டிசைனிங் அந்த மாதிரி நாலேஜ் தான் தேவை. அடுத்து வந்து நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். நிறைய கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் அது மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நெட்வொர்க்கிங்கிறது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஸ்டடீஸ் தான் இது கொஞ்சம் ஹார்ட்வேர் ரிலேட்டட் அப்படின்டா உங்களுக்கு ரவுட்டர்ஸ் தெரியும், ரவுட்டர்ஸ் எல்லாம் தெரியும் நோட்லேயே தானே. ஸோ அதை மாதிரி கனெக்ஷன் செய்கிறது, அதுக்கு சாஃப்ட்வேர் எழுதுறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் தான் இதுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட்வேரில் அந்த மாதிரி கனெக்ஷன் வயர்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள். அடுத்து வந்து கொஞ்சம் மேக்ஸ் ஏழும்டாக்கள், ஏன்னா இதில் மேக்ஸ் பார்ட் ஒன்று வரும். அடுத்து ப்ரோக்ராமிங், இது மூணும் கலந்த ஒரு ஃபீல்ட் தான் நெட்வொர்க்கிங். அடுத்து வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்து பியூர்லி ப்ரோக்ராமிங்கும் கொஞ்சம் மேக்ஸ் பேஸ்டான ஒரு விஷயம். அடுத்து டேட்டாபேஸும் வந்து பியூர்லி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு ஃபீல்ட் இன் ஐடி. அடுத்தது வந்து டிசைனிங்கும் வந்து பியூர்லி வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் பெருசாக தேவை
படாது. பட் உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி டிசைன்ஸ், அனிமேஷன்ஸ் எப்படி செய்றேன்ற ஒரு நாலேட்ஜ் தான் தேவைப்படும். அது மாரி ஒண்ணு உங்களுக்கு அது மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, அந்த இதில இருக்கிற எல்லா ஃபீல்டும் வந்து ஸ்ரீலங்காலயும் சரி, ஃபாரின்லயும் சரி, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஹை பே உள்ள ஜாப் ஃபீல்ட். ஸோ இதுக்குள்ளுக்க போனீங்கன்னு சொன்னா, இதில நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. நெறைய ஜாப் டைட்டில்ஸ் கீழ வேலை செய்யலும். நல்லா ஏர்ன் பண்ணலும். பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து, இந்த ஐடி ஃபீல்ட்ல நீங்க உங்களுக்கு எது ஆசையோ, உங்களுக்கு இது ஐடி ஆசையா, உங்களுக்கு ஐடி சூட் ஆகுமான்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, இத நல்லா உங்களுக்கு படிச்சு, உங்கள நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, நான் சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடியதா இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான், ஜாப் மார்க்கெட், ஐடி ஜாப் மார்க்கெட் வந்து கொரோனா வந்த டைம் இருக்கட்டும், இப்பயும் இருக்கட்டும். இப்ப என்ன தெரியும் தானே, நாட்ல வந்து கரன்சி எல்லாம் சரியான டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அந்த டைம்ல கூட பெருசா அடி வாங்காத ஒரு ஃபீல்டு வந்து ஐடி ஃபீல்டு. ஏன்டா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐடிக்கு வாரது ஃபாரின்லேருந்து. ஸோ அப்படி வாரேன்டா, லைக் அதுக்கான பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு தெரியும், யுஎஸ் டாலர்ஸ்ல தான் வரும். ஸோ பேமெண்ட்லயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட வந்து லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லயும் எந்த குறைவும் வராது. ஏன்னா ஸ்ரீலங்கால வேண்டிய மட்டும் ஜாப் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அவங்க டெய்லி மாரி ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆட்கள. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் செய்ய இயலும். ஃப்ரீலான்சிங்ன்னு சொன்னா இந்த கம்பெனிக்கும் போயிட்டு அந்த கம்பெனி சார்ந்து வேலை செய்யாம, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நீங்களா சுயமா செஞ்சு அ கேக்குது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருமா நான் பேசுறது கேக்குதா இல்லையாண்டு? கேக்குது. ஓகே. இல்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு கேக்குது இல்லைன்னு தான். லைக் அது மாதிரி அந்த உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல ஜாப் மார்க்கெட்ல ஏதாச்சும் இஷ்யூ வரும்னு எந்த பயமும் தேவையில்ல. இன்றைக்கு இல்ல, என்றைக்கு போனாலும் புதிய புதிய கம்பெனிஸ் வரத்தான் இருக்குது. புதிய புதிய கம்பெனிஸ்ல வந்து டெய்லியும் ஜாப் ரோல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் நிக்க போறாங்க. ஸோ அன்னைக்கு அகெயின் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், பியூர்லி டிகிரி மட்டும் இல்ல, உங்களோட டிகிரியோட சேர்த்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் ஒன்று எடுக்கிறது அந்த அளவு கஷ்டமாவே இருக்காது. ஏன்டா அவ்வளவு ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அத பத்தி நீங்க ஜாப் இருக்குமா? ஃபியூச்சர்ல என்னமா இருக்கும்? படிச்சு வேலை இல்லையா? அப்படின்ற எந்த இதுவும் யோசிக்க வேணாம். ஜாப்ஸ் இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நான் அகெயின் சொன்ன மாதிரி இது ஒரு ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டு. ஹைலி காம்படிட்டிவ்ன்டா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது என்ன, இப்ப நான் காட்டுறேன் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ்ல வந்து எத்தனை ஐடி டிகிரிஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டில இருக்கிற அத்தனை ஐடி டிகிரிஸ்ல இருந்தும் ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவேட்ஸ் வெளியாகத்தான் போறாங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டீஸும் இருக்குது. அப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டில இருந்தும் அண்டர் கிராஜுவேட்ஸ் வெளியாக தான் போறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சென்டி இருக்குது, என்டிடி இருக்குது. எல்லாத்துலயும் ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துல இருந்தும் வர ஆட்கள் வந்து ஒரே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தானே வரப்போறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் எடுத்துக்கொள்ளணும்டா, நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டோட இருக்கணும். அப்பதான் அந்த பெரிய ஒரு காம்படிஷன்ல வந்து உங்களுக்கான இடத்த பிடிச்சு கொள்ளிடும். ஸோ அதுக்குன்னு யாரும் யோசிக்க வேணாம், இவ்வளோ கஷ்டமா இருக்குமோ ஜாப் ஒன்று எடுக்க அப்படின்ட்டு. ஏன்டா அப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க யாரு? எல்லாமே ஏ லெவல் பாஸ் ஆகி கேம்பஸ் லைக் என்னது கேம்பஸ் போகக்கூடிய ஆட்கள் தான். அப்ப நீங்க கேம்பஸ் போகணும்னு சொன்னாக்கா, ஆ உங்களுக்கும் தெரியும், லைக் இந்த ஏ லெவல்ன்றது வந்து சரி காம்படிட்டிவ் எக்ஸாம் உண்டு. ஸோ அந்த காம்படிஷனே வந்து உங்களுக்கு என்னது ஃபைட் பண்ணி உங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சு கொள்ளலன்னு சொன்னாக்கா, ஐடிலயும் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சு கொள்றதுக்கு எந்த கஷ்டமும் மீக்காது. பட் அகெயின் உங்களோட டெடிகேஷனும், உங்களோட விருப்பமும் தான் இதுக்கு முக்கியம். அப்பதான் வந்து இதுல தொடர்ந்து உங்களுக்கு இருந்து உங்களோட இடத்த இதுல பிடிச்சு கொள்றதுக்கு இயலுமானதா இருக்கும். இப்ப அடுத்தது இன்னொரு சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா இப்ப யுஜிசி புக் வந்து ஒரு 1 வீக் ஆகுது தானே. இப்ப எனக்கு நான் நான் நம்புறேன் நீங்க அது த்ரூ வந்து எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா
நீங்க தான் உங்களுக்கான கோர்சஸை சூஸ் பண்ண போறீங்க. நாங்க லைக் இவங்க இப்போ நான் கண்டேன் இவங்களும் வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டட் செஷன்ஸ், ஐடி செஷன் அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து செஷன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி செஷன்ஸ் வச்சாலும் கூட அதால எல்லாரும் உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று தான் தரையிலும் உங்களுக்கான ஃபீல்டை ஏண்ட பர்சனல் ஒப்பீனியன் இந்த கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இதில் எந்த ஃபீல்ட் சரி வரும், உங்களுக்கு இது எந்த ஃபீல்டு வந்து சூட் ஆகும், எந்த ஃபீல்டில் போனால் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலும். இதை மாதிரி விஷயங்களை யோசித்து நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. வெறுமனே லைக் யாராச்சும் சொல்கிறாங்கன்ட்டு சரி இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சரி இதையும் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னாக்கா யூனிவர்சிட்டி லைஃப்ன்றது வந்து 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் சரியா. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி படத்தில் காட்டுற மாதிரியோ இல்லாட்டி நிறைய பேர் சொல்கிற மாதிரியோ லைக் ஃபுல் ஃபன் தனி ஃபன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இங்கே ஃபன்னும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி பண்ணி உங்களுக்கான ஹையர் எஜுகேஷன் இப்போ லைக் ஏ லெவல் வரைக்கும் எல்லாம் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் தானே. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹையர் எஜுகேஷன் ப்ரொவைடர். அப்போ ஹையர் எஜுகேஷன்னா அதுக்கான வேலைகளையும் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் செய்யத்தான் வேணும். அப்போ தான் நீங்கள் வந்ததுக்கு ஒரு டிகிரியை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு போவேணும். ஏண்டா இங்கே வந்து இப்போ ஃபுல் ஃபன் அப்படி எடுத்துட்டு இந்த லைஃப்பை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிடலும்னு நினைக்க வேணாம். இங்கே வந்தாலும் நீங்கள் படித்து ஒழுங்காவோட வேலைகளையும் செஞ்சு அதோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸோட போனீங்கன்னா தான் நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பியோர்லி இதை படித்து அகாடமிக்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு போகவே தேவையில்ல. சாதாரணமாக ஓப்பன் யூனிவர்சிட்டி போட்டாலும் உங்களுக்கு ஒரு டிகிரி எடுக்கலாம். பட் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி வாரத்துக்கு காரணம் நீங்கள் என்ன அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் நிறைய கிளப்ஸ் இருக்குது, சொசைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய நிறைய இவெண்ட்டில் இது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதோட உங்களோட அகாடமிக்ஸ் அப்படின்னா உங்களோட படிப்பையும் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஜிபிஏ உண்டு நல்ல ஒரு இது கிரேட் ஒன்றோட ஒரு கிராஜுவேட் ஆவீங்கன்னு சொன்னாக்கா அதுதான் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததில் ஒரு ஆப்டிமல் லெவலாக இருக்கும். அதை ஏன் நான் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாக்கா இந்த ஐடி வந்து ஸ்ரீலங்கா ஓரியன்ட் ஒரு ஃபீல்டுன்னு ஜாப் மார்க்கெட் நீங்களே பார்க்கலாம். ஐடி வந்து ஒரு வேர்ல்டு ஓரியன்ட் ஜாப் மார்க்கெட் சரியா. உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னால் ப்ராப்பர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொன்னாக்கா ஃபாரின் கம்பெனிஸ்லேயும் போய்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணலும். பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து என்ன ஒரு விஷயம்னு சொன்னாக்கா ஃபாரின்லெல்லாம் ஸ்ரீலங்காவில் இன்னும் அப்படி இல்லை. ஃபாரினில் லைக் அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஹை லெவல் கம்பெனி ஒன்றுக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற மினிமம் குவாலிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட கேட்க போகிறது அவங்க எம்எஸ்சி பிஹெச்டி. ஆனால் நாங்கள் இங்கே ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. அப்போ பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ செய்கிறதுக்கு. அப்போ நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க இங்கே வந்து நாங்கள் பேச்சுலர்ஸ் ஒன்றை செஞ்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். பட் நாங்கள் யாரோட கம்பீட் பண்ண போகிறோம்? முழு வேர்ல்டில் இருக்கிற ஆக்களோட. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சரியான பொசிஷனோட பிடிச்சி கொள்ளலும். ஸோ அது மாதிரி கம்பீட் பண்ணணும்டா அவங்க மாஸ்டர்ஸ் பிஹெச்டி செஞ்சுட்டு வராங்கடா எங்களோட பேச்சுலர்ஸ் மட்டும் போதாது. அதான் நான் சொல்கிறேன் பேச்சுலர்ஸையும் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி உங்களோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னாக்கா ஏன்னா இது வந்து போத் டிகிரியும் தேவை, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட செட் ஆஃப் நாலேஜ், உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபீல்டுக்கு கட்டாயம் தேவை. ஸோ இது ரெண்டையுமே பேரலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உங்களுக்கு நாளைக்கு சர்வைவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டிகிரிஸை ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் போனால் எந்த டிகிரியாக இருக்கட்டும் நல்லா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவனோட ஹையர் எஜுகேஷன்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இடையில ஸ்டாப் பண்ணி இப்போ லைக் நல்ல ஒரு ஜாப் ஒன்று கிடைச்சி அது ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் ஓகே ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி யாருக்காச்சும் நிறைய பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் தானே இப்படி சரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்ரீலங்காவோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இருக்க தேவையில்ல. முழு வேர்ல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு போய்த்து நல்ல ஒரு பெரிய ஹை பேயிங் ஜாப் ஒன்றில் உட்காந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண இயலும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. அது ஐடி ரிலேட்டட் இல்லை, நான் சும்மா ஒரு யூனிவர்சிட்டி ரிலேட்டட் ஒரு சின்ன ஒரு டிப் ஒன்று சொன்னேன். ஸோ அகெயின் ஒரு கொஷன்,
ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸால உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் பண்ணணுன்னு சொன்னாக்கா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? இப்போ நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஒரு ஆப்ஷன் வந்து என்ன? ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து எடுக்கிறது. சரியா? டிரெக்ட்லி ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு டிரெக்ட்லி ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிடலாம். அது இல்லாம இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஏதாச்சும் வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுதா இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் ஆகிறதுக்கு? அத பத்தி யாருக்காச்சும் ஐடியாஸ் இருக்குதா? ஐடியாஸ் இருந்தா அகெயின் சாட் பாக்ஸ்ல போடலும். அப்படி இல்லாட்டி மைக் அன்மியூட் பண்ணிட்டு சார் சொல்லலும். டிரெக்ட்லி ஐடி கோர்ஸ் ஒன்று எடுக்காம இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் உள்ளுக்கு ப்ரொவைட் பண்ற இந்த யூஜிசி ப்ரொவைட் பண்ற கோர்சஸால ஐடி ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்க யூஜிசி புக் த்ரூ போனீங்கன்னு சொன்னாக்கா, ஆஹ், நான் சொல்றேன் வந்து இப்படிதான். எம்ஐடி நான் என்ன சொல்றேன், ஐடி இப்ப எம்ஐடியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அதெல்லாம் வந்து டிரெக்ட்லி ஐடி டிகிரின்றது ஒரு ஐடின்ற ஒரு பேரொண்டோட தானே உள்ளுக்கு போறீங்க. ஸோ ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் ஒன்று தான் நீங்கள் செய்ய போறீங்க. அது இன்டர்னலாக இருக்கலும் எக்ஸ்டர்னலாக இருக்கலும் ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலும் என்டிடி ஸ்லைட் ஹெச்என்டிஇ அது மாதிரி எதாவது இருக்கலும். அப்படி எதாவது இருந்தாலும் பட் நான் கேட்குறேன், அது அந்த மாதிரி இது ஐடி கோர்ஸ் தான் இல்லாம வேற எந்த கோர்ஸுக்குள்ள போயிட்டு ஐடிக்கு போயிடலாம். அதோட வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சஜஷன் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி தரேன். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் போடுறீங்க. அது மிச்சம் நல்லா. பட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நான் கடைசியில் ஒரு டைம் ஒன்று தாரேன். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் கேளுங்க. லைக் இவங்க டைம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நான் கிளியர் பண்ணி விட்டு போகிறேன். ஓகே, நிறைய ஆன்சர்ஸ் வருது. லைக் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நம்புறேன். அது தெரியாட்டியும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து டிரெக்ட்லி நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறேன்டா, லைக் ஓவரால் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கு. 3 ஆப்ஷன்ஸ் விட கூட இருக்கும். நான் கொஞ்சம் தேடி பார்த்த அளவுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. முதலாவது வந்து நீங்கள் ஒரு ஐடி ரிலேட்டட் டிகிரி ஒன்று செய்கிறது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிஎம், எம்ஐடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படி இப்படின்னு ஐடி கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி வார டிகிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சதால உங்களுக்கு டிரெக்டா ஐடி ரிலேட்டட் ஃபீல்டுக்குள்ளுக்கு இறங்க இயலும். அது மொதல் ஆப்ஷன். அடுத்தது வந்து நீங்க பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஏ லெவல்ஸை நீங்க இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா அதுல வந்து நீங்க சிஎஸ்சி சரி, எலக்ட்ரானிக்ஸ் சரி, எலக்ட்ரிக்கல் சரி படிச்சீங்கன்னு சொன்னாக்கா அங்கனைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து அப்படி இல்லாட்டி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி டிகிரி ஒன்று எடுத்து அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் மாடியூல்ஸ் படிச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலைட் ஆகி அந்த மாதிரியும் உங்களுக்கு இந்த ஐடி ஃபீல்டுக்கு வந்து என்டர் ஆக இயலும். அது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த அப்ளைட் சயின்ஸ். இப்போ இன்னைக்கு பயோ மேக்ஸ் செஞ்சாக்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படி இல்லாட்டி அப்ளைட் சயின்ஸ்ன்னு இருக்கும், இல்லாட்டி பயாலஜிக்கல் சயின்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது செஞ்சா என்ன என்ன ஆவேலும்? லைக் யாருக்காச்சும் ஒரு பேசிக் ஐடியா இருக்கா? ஃபிசிக்கல் சயின்ஸோ அப்ளைட் சயின்ஸோ செஞ்சா என்ன ஆவேலும்? லைக் எங்கட சமூகத்துக்கு மட்டும் இல்ல, லைக் நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு தவறுன்னு ஆகவே தவறான ஒரு என்னது ஒரு ஐடியா தான் ஃபிசிக்கல் சயின்ஸோ அப்ளைட் சயின்ஸோ செஞ்சா டீச்சர் ஆகலும்ன்றது. ஃபிசிக்கல் சயின்ஸோ அப்ளைட் சயின்ஸோ செஞ்சா டீச்சர் ஆகலும்ன்றது வந்து ஒரு ஆப்ஷன் தான், சரியா? அது கடைசி ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான்னு நான் சொல்லல. அது வந்து அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் அது ஒரு ஆப்ஷன், சரியா? அது இல்லாம உங்களுக்கு என்டர் ஆகக்கூடிய ஃபீல்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, சரியா? ஃபிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ். அப்போ அன்னைக்கு இருக்கிற மெயின் வேர்டுனா சயின்ஸ். சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஒன்று எடுக்கிறதுக்கான ஒரு டிகிரி தான் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்ற டிகிரி.
சரியா? அப்ளைட் சயின்ஸ்ன்ற ஒரு டிகிரி. அதுல போற ஆக்கள் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டா எந்த ஃபீல்ட்ல வேண்டாலும் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாவோ, ஒரு சயின்டிஸ்ட்டாவோ, ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனாவோ, இல்லாட்டி ஒரு மேத்தமெட்டிஷியனாவோ, அப்படி இல்லாட்டி ஒரு பிசிக்ஸ் ரிலேட்டடா ஜாப் ஒன்று சரி, கெமிஸ்ட்ரி எடுத்தா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஜாப் ஒன்று சரி. இது மாதிரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் இந்த பிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ். சரியா? அதுல டீச்சிங்ன்றது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒழிய, டீச்சிங்க்கான ஒரு டிகிரி இல்ல இது. சரியா? அத நல்லா நினைவு வச்சுக்கங்க. அதுல வந்து இப்ப உங்களுக்கு நான் மெயினா சொல்லணும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னான்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க இந்த யுனிவர்சிட்டி புக் எடுத்திருப்பீங்க எல்லாரும். எடுத்தீங்க தானே? ஸோ அதுல வந்து இந்த முறை வந்து எத்தன பேஜஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா? யுனிவர்சிட்டி புக்ல. 191 பேஜஸ் தான் இருந்துச்சு. அது வந்து யுஜிசி உங்களுக்கு செஞ்சிருக்க ஒரு அநியாயம் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா, அதுக்கு முந்தின வருஷத்துல வந்து அடிச்ச புக்ஸ் வந்து 300 பேஜஸ் இருக்கிற ஒரு புக். சரியா? யுஜிசில உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய புக் வந்து 300 பேஜ் உள்ள புக். சரியா? அதுல வந்து யுஜிசி ஆகவுமே என்னத்த ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, உங்களுக்கு யுனிவர்சிட்டீஸ்ல இருக்கிற கோர்ஸஸ இப்ப யுனிவர்சிட்டில இருக்கிற இப்படி தானே டிகிரிட பேரும், என்னென்ன கேம்பஸ், என்னென்ன டிகிரீஸ்ன்னு தந்திருக்காங்க. பட் அதுல ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அம் இது வந்து போன வருஷத்துல ஒரு புக். சரியா? அதுல வந்து ஒரு மெயின் பார்ட் ஒன்று இருக்கும். அம் கீழ வந்தீங்கன்னு சொன்னாக்கா இப்படி ஒரு பார்ட் உண்டு. செக்ஷன் 7 அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ். சரியா? இதுல இவங்க என்னத்த போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு டிகிரிஸ் எடுக்கிறீங்க தானே! அப்ப அந்த டிகிரீஸ்ல வந்து உங்களுக்கு என்ன என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலும், என்ன என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலும், ஸ்பெஷலைசேஷன் போறதுக்கான ரூல்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ மினிமம் ரிக்வயர்மென்ட், எத்தனை பேர் எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இதுல தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ ரிமூவ் பண்ணினது வந்து யுஜிசியால உங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு அநியாயம்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து இப்போ ஆன்லைன்ல மட்டும் தான் அவைலபிள் ஆகிக்குது இந்த பார்ட். இந்த பார்ட்ல தான் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாருங்க. இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ரிலேட்டடான இது செக்ஷன். இந்த செக்ஷன்ல வந்து நீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விளங்கும். ஃபேக்கல்டி ஆஃப் சயன்ஸ்ல அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க பிசிக்கல் சயன்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபீல்ட்ல வந்து ஸ்பெஷலைஸ் ஆகலுமெண்டு. அதுல நான் ஏர்லியா சொன்னது போல தான் இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு ஆப்ஷன். ஏன்டா இதுல பாருங்க கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரின்ற ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டேஷனல் பிசிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ஆம், அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் பிசினஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல, இந்த பார்ட்ல இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து எந்த பிசிக்கல் சயன்ஸ் கோர்ஸ் எடுத்தா உங்களுக்கு என்னத்துல அ லைக் ஸ்பெஷலைஸ் ஆகலும்ன்றத நீங்க தான் உங்களுக்கு பார்க்கலும். விளங்கிச்சா? இது வந்து சரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பிளைண்ட்லி இன் த சென்ஸ் பிளைண்ட்லின்னு சொன்னா லைக் பிசிக்கல் சயன்ஸ் இருக்குது, இல்லாட்டி பயாலஜிக்கல் சயன்ஸ் இருக்குதுன்னு நீங்க போயிட்டு அ என்ரோல் ஆகுறதுல வந்து எந்த யூஸும் இல்ல. ஏன்டா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க அந்தந்த பிசிக்கல் சயன்ஸ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆக இயலும்னு சொல்லி. ஸோ இதுல பாருங்க ஐடி ரிலேட்டடா அவங்க எத்தன இது குடுத்துருக்காங்கண்டு ஸ்பெஷலைசேஷன்ஸ். இது ஒரே ஒரு கேம்பஸ்ல. என்ன டிகிரி? பிசிக்கல் சயன்ஸ் டிகிரில ஒரு கேம்பஸ்ல நீங்க வந்து ஐடி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, என்ன என்ன ஆவேலும்ன்றதுக்கு ஒரு சிம்பிள் இதுதான் வந்து இது.
இத்தனை டிகிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கக்கொள்ள, நீங்க இத படிச்சுட்டு ஒரு நாளும் டீச்சிங் தான்னு யோசிக்க வேணாம். இதுல இருக்கிறதுல நீங்க உங்களோட ஃபீல்ட சூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா, நீங்க சரியான சப்ஜெக்ட் செலக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, அ இதுல நல்ல ஒரு இடத்துக்கு போகலும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியே காட்டிக்கிறாங்க. இத்தனை 3 லைக் அந்த மாரி ஹையர் டிமாண்ட்ல இருக்கிற 3 ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க. முதலாவது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயன்ஸ், அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயன்ஸ்ண்டு. ஆ லைக் அகைன் நான் சொல்றேன், நீங்க நெறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து இப்ப நான் இடையில நிப்பாட்டி பதில் சொன்னா வந்து இந்த ஃப்ளோ அடைஞ்சிரும். நான் கட்டாயமாக்கி ஆன்சர் சொல்றேன் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். சரியா? இப்ப இந்த பிசிக்கல் சயன்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா விளங்கிக்கும். இத்தனை இது வந்து ஐடி ரிலேட்டடான ஸ்பெஷலைசேஷன். சரியா? அதுலயும் வந்து இது வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து பயாலஜியும், ஐடியும் கலந்தது. அடுத்தது வந்து இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயன்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, டேட்டா சயின்டிஸ்ட்ஸ், அடுத்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், அவங்க அது அந்த ஃபீல்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் இது. ஸோ இதை படிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் ஆகிடும். சரியா? நீங்க ஒரு நாளும் யோசிக்க வேணாம் பிசிக்கல் சயின்ஸ் வந்து டீச்சிங்கான டிகிரின்னு. சரியா? அதில் டீச்சிங்கும் இதை படிச்சுட்டு நீங்க யாருக்காச்சும் இதை படிச்சு கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி தானே எல்லாரும் நீங்க ஐடி டிகிரி ஒன்று படிச்சுட்டு ஐடி யாருக்காச்சும் படிச்சு கொடுக்கலாம். அப்ப நீங்க டீச்சர் தான், அப்படி இல்லாட்டி லெக்சர் தான். அது அப்படி அதுக்குன்னு இந்த பிசிக்கல் சயின்ஸ் அதுக்கான டிகிரியில அதுல இத்தனை ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிரெக்ட்லி ஐடி டிகிரி ஒன்றுக்கு போறேன்டா போக இயலும். அப்படி இல்லாட்டி நீங்க சயன்ஸ் சரி பயோ சரி செஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு சயன்ஸ் ஆசை ஐடியும் ஆசை. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்க பிசிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து சயன்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலும், ஐடி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனில் ஃபிசிக்ஸ், இதில் சயின்ஸ் ரிலேட்டடாக ஃபிசிக்ஸை பற்றியும் படிச்சு தருவாங்க. அடுத்த கம்ப்யூட்டேஷன்லேருந்து ஐடி ரிலேட்டடாகவும் படிச்சு தருவாங்க. கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரியும் அப்படித்தான். மேக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுவும் வந்து யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் ஆசையோ அவங்க இதெல்லாம் அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி ஆசை எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஒன்று எடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ யாருமே இது ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு ஆகும் மட்டமான ஒரு டிகிரி அது படித்தா டீச்சிங் அந்த மாதிரின்ற மைண்ட் செட்டில் இருக்க வேணாம். நீங்கள் இந்த 7th செக்ஷன் வந்து இருக்குது ஆன்லைனில். அப்படின்னா யூஜிசி வந்து இது ஆன்லைனில் போட்டிருக்கான உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து லாஸ்ட் இயர் புக்கில் உள்ளது. இந்த வருஷம் உள்ளது என்கிட்ட இருக்கி நான் உங்களுக்கு வேணும் அதை காட்டுறேன். அப்போ அதை நீங்கள் இந்த வருஷம் உள்ளது தான் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணக்கொள்ள. ஏன்னா இதை வந்து இந்த கோர்சஸ் வந்து இயர்லி அவங்க மாற்றுவாங்க. இயர்லி மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாக்கா லைக் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜாப் டிமாண்டுக்கு ஏற்ப சில கோர்சஸ் வந்து அவுடேட்டடாக போகும். அப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. சில கோர்சஸ் வந்து புதுசாக தேவைப்படும், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்குள்ள இன்னைக்கு தான் உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளலும். விளைஞ்சா அப்படி பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூஜிசி புக்கில் 7th செக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படி அது சயின்ஸும் ஐடியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாக்கா இது நீங்க வந்து எங்க அந்த 7th கட்டாயம் அந்த 7th இத எடுத்து நீங்க அப்ளை பண்ண போற டிகிரீஸ்ல சரி, நீங்க அப்ளை பண்ண இருக்கிற யூனிவர்சிட்டீஸ்ல சரி, என்ன இது டிகிரி படிக்க போறீங்களோ, அதுல என்னென்ன சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் குடுத்திருக்கிறாங்கன்னு கட்டாயம் பாருங்க. அதுல பிசிக்கல் சயன்ஸ்லயும் சரி, அப்ளைட் சயன்ஸ்லயும் சரி, அ எல்லா ஒரு 75% யூனிவர்சிட்டீஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல ஸ்பெஷல் செய்ய இயலும். பிசிக்கல் சயன்ஸ் செஞ்சு அது வந்து அவங்க நீங்க சூஸ் பண்ற சப்ஜெக்ட் செலக்ஷன்ல இது நீங்க அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மேஜர் பண்ண இயலும் த்ரூ ஃபிசிக்கல் சயின்ஸ். அப்போ அதாலேயும் உங்களுக்கு இந்த ஐடி டிகிரி ஐடி ஃபீல்டுக்குள்ளுக்கு என்டர் ஆக ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரியா? அத நீங்க கட்டாயம் நினைவு வச்சுக்கங்க. யாருமே பிசிக்கல் சயன்ஸ் தாண்டி அத உற்ற வேணாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லாட்டி லைக் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்ல. இயர்லி அது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிட்ட 8, 9 யூனிவர்சிட்டில பிசிக்கல் சயன்ஸ் நடக்குது. அப்ளைட் சயன்ஸ், பயாலஜிக்கல் சயன்ஸ் எல்லாம். ஸோ அது ரியலி வொர்த்தான ஃபீல்டு. நியூக்ளியர் சயன்ஸ் எல்லாம் அங்க தான் படிச்சு குடுக்குறாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுண்டா லைக் உங்களுக்கே தெரியும் தானே அது எவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஜாப்புண்டு. தனிக்கரன் நியூக்ளியர் ரிலேட்டடான ரிசர்ச் செய்றார்கள் தான் நியூக்ளியர் அ
நியூக்ளியர் சயின்டிஸ்ட். அப்போ அந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸில் போனால் தான் உங்களுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் கட்டாயம் பாருங்கள். அது யூஜிசி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா, நான் வேணா இது முடியக்குள்ள அந்த டெமோன்ஸ்ட்ரேஷனை காட்டுறேன். அதில் 7th ஒரு லைக் டவுன்லோட் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். 7th செக்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறையா, 8th செக்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறையா, 9th செக்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறையா. எல்லாரும் லைக் என்ன கமெண்ட்டில் எல்லாரும் ஆப்டிடியூடை பற்றி கேட்டிருக்கிறீங்க. இன்ஷால்லா நான் கட்டாயம் ஆப்டிடியூடை பற்றி செய்வேன். ஆப்டிடியூடை பற்றி மாடல் பேப்பர்ஸும் ஆப்டிடியூடை பற்றின பாஸ் பேப்பர்ஸும் அதை பற்றின வீடியோஸையும் இன்ஷால்லா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் அதில் சரி இல்லாட்டி முடிவில் நான் ஜூம் சாட்டில் சரி போட்டு விட்டேன். இல்லாட்டி லிங்க் கவுண்டை சரி அனுப்புகிறேன். நீங்கள் அதை த்ரூ அந்த பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் அதை பற்றி நீங்கள் அதை பற்றியும் நான் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு வீடியோ செஞ்சு யூடியூப்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அதோட நான் உங்களுக்கு கட்டாயம் இது எண்ட் ஆஃப் தி இது என்ன கொஷின்ஸ் வந்துச்சு, என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன எந்த கோர்சஸுக்கு எப்படி அந்த ஆப்டிடியூடுக்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகணும், அதை பற்றின தெளிவான விளக்கத்தை இது முடிவுக்குள்ள நான் சொல்கிறேன். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரெக்ட் ஐடி ரிலேட்டட் கோர்சஸில் வந்து காமனாக யூஜிசியால் நிறைய கேம்பஸில் வழங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்லே ஆகவுமே லைக் ஃபேமஸான ஒரு டிகிரி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போவால் வழங்குற கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற டிகிரி. அந்த டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போவில் மட்டும் இல்லை, ஜஃப்னா, ருஹனு, ட்ரிங்கோமலி அந்த மாதிரி கேம்பஸஸ்லேயும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்தந்த கேம்பஸில் வந்து அந்தந்த லைக் கேம்பஸஸ்க்கு தேவையான இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போடக்கொள்ள போடலும். அதில் வந்து லைக் எல்லாத்துலேயும் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஹைலி வேல்யூட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி. பட் அதில் ஒரே ஒரு எழுதப்படாத ஒரு ரூல் உண்டு, லைக் நீ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது வந்து நீங்கள் வந்து லைக் யூஜிசியில் கட் அவுட்ஸ் எடுத்து பார்த்தா விளங்கும். அவங்க 1.5 Z ஸ்கோரை விட கூட எடுத்த மேக்ஸ் ஆக்களை மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அது மேக்ஸுக்கு மட்டும் தான் இது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி. ஸோ உங்களுக்கு 1.5 Z ஸ்கோருக்கு விட கூட மேக்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்குன்னு சொன்னால் யூசிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அப்படி இல்லாத ஆக்கள் வந்து மற்ற கேம்பஸஸ்லேயும் சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கொடுக்குறாங்க. நீங்கள் அதுலேயும் வந்து இதாக்கிலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லைக் இப்போ கேம்பஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கரிக்குலம்னா அவங்க படிச்சு தர விஷயம் வந்து 90% ஒண்டா தான் இருக்கும். பட் என்ன மாறுபட போகுதுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து லைக் அவங்க வந்து அந்த அந்த கேம்பஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்போஷர், அந்த கேம்பஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பீப்புளோட இருக்கிற கனெக்ஷன், அவங்களுக்கு அதில் கிடைக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் நீங்கள் மாறுபடுதோ ஒழிய அவங்க படிச்சு தர விஷயமா இருக்கட்டும், அந்த டிகிரியோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் என்ன மாறும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட அந்த அந்த எக்ஸ்போஷர்ன்னு சொன்னாக்கா இப்போ சாதாரணமாக சொன்னால் ஒவ்வொரு கேம்பஸும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில கம்பெனிஸோட வந்து டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆட்கள் வருவாங்க, வந்து எங்களுக்கு செஷன் செய்வாங்க. எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து ப்ரோக்ராம் செய்யலும், அவங்களோட ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் இது பண்ணிலும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சில கம்பெனி இது கேம்பஸில் வந்து நிறைய கிடைக்கும். சில கேம்பஸில் வந்து கொஞ்சம் லைக் அது குறைவாக இருக்கும். அது தவிர எந்த கேம்பஸும் வசந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லலாது. பட் அவங்கவுங்க டிகிரிஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரே லைக் ஆல்மோஸ்ட் 90% சேம் கரிக்குலம் தான். பட் அந்த எக்ஸ்போஷர்ன்றது தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அவங்களுக்கு மாறுபடும். இண்டஸ்ட்ரியோட அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சான்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நிறைய காம்படிஷன்ஸில், அப்படி இல்லாட்டி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சான்ஸ் ஆகிடும். அது தான் வித்தியாசப்படுமோ ஒழிய டிகிரியோட குவாலிட்டியோ டிகிரியில் படிச்சு தர விஷயங்களோ மாறுபடாது. அடுத்து வந்து இன்ஜினியரிங். நீங்கள் மேக்ஸெஞ்சி இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகிறதுக்கு பிளானிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னாக்கா அதே நீங்கள் யூனிவர்சிட்டி புக்கை வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னாக்கா அவங்க அந்த ரெஃபரன்ஸ் அந்த புக்கில் போட்டிருப்பாங்க எங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு. சரியா? இப்போ சில இதில் வந்து இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் வந்து புக்கில் வந்து அவங்க போட்டியில் என்னது
இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் வந்து அவங்க இருக்குதுண்டு. பட் அவங்களோட வெப்சைட்ல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டு இது ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்ட் உண்டு. பட் வெப்சைட்ல வச்சு யூஜிசி புக்ல வந்து அவங்க அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஈக்கிறதா கொடுத்து ஈக்கல. அதே மாதிரி தான் வந்து ருஹுனுல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு ஸ்பெஷலைசேஷன் புக்ல கொடுத்தில்ல. அவங்க தந்திரிக்கிற வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிகிரி தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம பேராதனியா வாய்க்கட்டும், மொரட்டுவ, ஜெஃப்னா, ஜெய்ப்பூர் அவங்க ஆக்கள் வந்து டிரெக்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சரி, அவங்க டிகிரிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது த்ரூ உங்களுக்கு இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக இயலும். எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் டவுட் ஒன்று இருக்கும். லைக் மற்ற ஐடி ஃபீல்ட்ஸுக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. மெயின் டிஃபரன்ஸ் வந்து உங்களை யாருக்குமே 100% ஷுவர் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எடுக்கலாம், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் செய்வேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் செய்வேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்ஜினியரிங் போய்த்து நீங்கள் வருஷம் வந்து படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் மட்டும் எழுதி அது த்ரூ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்னது அந்த ஃபீல்ட் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படி ஃபீல்ட் செலெக்ஷன் அப்ளை பண்ணினா உங்களோட ரிசல்ட்ஸுக்கு எது கிடைக்குமோ, இல்லாட்டி உங்களோட ரிசல்ட்ஸுக்கு வந்து எது எலிஜிபிளாக இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து 100% அஷ்யூரிட்டி ஒன்று இல்லை. உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இன்ஜினியரிங் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆவிரையிலும்ண்டு. ஸோ அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போய்த்து அந்த ஃபஸ்ட் இயர் நல்லா படித்து நல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று எடுத்து நல்ல ரேங்கிங்கில் பாஸ் ஆகினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலும். அப்படி இல்லாட்டி அந்த கேம்பஸ்ட இது லைக் அது வந்து லைக் ஜெட்ஸ்கோ பேஸ்ட் மாதிரி அவங்களோட அந்த இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ்டாக தான் நடக்கும். இன்டர்னல்னா ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸ் பேஸ்டாக தான். ஸோ அது கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருங்க அதை பற்றி. ஸோ ஏன்னா அந்தந்த கேம்பஸுக்கு போய்த்து நீங்கள் அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் அது கிடைக்கும். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த மற்ற ஐடி கோர்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு என்ன வித்தியாசம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வருஷம் வந்து இன்ஜினியரிங்க்கு தேவையான அவ்வளோ சிலபஸ் சரி அவ்வளோ செக்ஷனுக்கான பேசிக்ஸும் ஃபவுண்டேஷன்ஸும் உங்களுக்கு முதல்ல படிச்சு தர போகிறாங்க. அது டிஃபரன்ஸ் சரியா. ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து லைக் எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் நடக்கும், ஃபவுண்டேஷன் ரிலேட்டட் மாடியூல்ஸ். அடுத்தது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் அது மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் மாடியூல்ஸும் வந்து உங்களுக்கு படித்து தருவாங்க சிஎஸ்சி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா. லைக் பியோர்லி ஐடி பேஸ்ட் லைக் ஐடி பேஸ்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சில இன்ஜினியரிங் ரிலேட்டட் மாடியூல்ஸும் இருக்கும். அது வந்து ஐடி டிகிரிஸில் வந்து மெயினாக இல்லாத மாடியூல்ஸாக இருக்க இயலும். அது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தாது. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். அது இல்லாமல் லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி டிகிரிஸ்டையும் கரிக்குலம் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பார்க்கலும். ஃபஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95% சிமிலர். அதுக்கு பிறகு தான் அவங்க கொடுக்குற ஸ்பெஷலைசேஷன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுற எலெக்டிவ் மாடியூல்ஸ் அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். எலெக்டிவ் மாடியூல்ஸில் தான் அந்த கரிக்குலம் வித்தியாசம் ஆகுதோ இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு சேம் சிலபஸ் அந்த மாதிரி தான் படிச்சு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும். பட் இந்த இன்ஜினியரிங்கில் மட்டும் இன்ஜினியரிங் ரிலேட்டடான மாடியூல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சு கொடுப்பாங்க. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுவும் வந்து நிறைய கேம்பஸில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிகிரி. இது யாருக்கு போகலும்னு சொன்னாக்கா டெக் செஞ்ச ஆக்களுக்கு தான் இந்த இது போகலும். டெக் செஞ்ச ஆக்களுக்கு தான் இது வந்து இது எலிஜிபிள். இது இந்த இப்போ நான் இன்னைக்கு போட்டிக்கிற 7 யூனிவர்சிட்டிஸில் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பியோர்லி வந்து பயோடெக் சரி, இன்ஜினியரிங் டெக் சரி செஞ்ச ஆக்களுக்கு இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு இதில் இது வந்து கலாம் யூனிவர்சிட்டி அதை மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேயும் இது ஓப்பனாக அவைலபிளாக இருக்குது. இது டெக் செஞ்சுட்டு நீங்கள் லைக் காமன் செலெக்ஷன் ஒன்றில் இல்லை, பியோர்லி டெக் செலெக்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் யூஜிசி புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸ்ட்ரீம் வைஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் போட்டிப்பாங்க. அதர் கோர்சஸ்ன்ற ஒரு இது இடம் வந்து போட்டிப்பாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து பியோர்லி வந்து டெக் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஆகின டிகிரி. இது வந்து பயோசிஸ்டம் டெக்குக்கும் டெக்குக்குமான டிகிரி. இதில் கரிக்குலமும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மற்ற ஐடி டிகிரிக்கு ஈக்குவலானது. பட் என்ன இதில் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு யாருக்குன்னு சொன்னால் ஐசிடி செஞ்ச ஆக்களுக்கு, சாரி டெக் செஞ்ச ஆக்களுக்கு. அதோட வந்து இதில் டிகிரி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இது வந்து பிஐசிடின்ற டிகிரி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஹானர்ஸ்ன்ற டிகிரி. பிஐடி ஹானர்ஸ் இல்லை, பிஐசிடி ஹானர்ஸ்ன்ற. ஸோ இது வந்து டெக் ஆக்களுக்கான ஒரு டிகிரி. ஸோ அடுத்தது பார்க்கணும்னு சொன்னாக்கா ஆர்ட்ஸ். இது வந்து ஆர்ட்ஸ் ஆக்களுக்கு லைக் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி இன் ஆர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜவஹர்லால் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீம் வைஸ் உடச்சி வச்சிருக்காங்க தான் யூஜிசி. அதில் ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆக்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஐடி ரிலேட்டட் ஒரு என்ட்ரன்ஸ் தான் வந்து இது. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜவஹர்லால் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பியூர்லி ஆர்ட்ஸ் ஆக்களுக்கு. இதை பற்றியும் இதுவும் வந்து இது ஒரு பிஏ இன் ஐசிடி, பிஏ இன் ஐடி அந்த மாதிரி ஒரு டிகிரி. இது அகெயின் இது வந்து ஒரு பிஎஸ்சி டிகிரி இல்லை. அது ஒரு சின்ன நோட் ஒன்று, அதையும் கொஞ்சம் நினைவு வச்சுங்க. பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் டிகிரி ஒன்று இல்லை, பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு டிகிரி. Bachelors of Arts Honors in Information Technology, BA Honors in IT. இது BSc Honors in IT இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் ஜாக்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்கிற ஒரு டிகிரி. இது வந்து BA ICT ஹானர்ஸ். பட் ஹானர்ஸ் அகெயின் இதுலேயும் வந்து ஒரு சிமிலர் கரிக்குலம் தான் படித்து தருவாங்க. இது 4 years ஆனர்ஸ் டிகிரி எல்லாம் வந்து 4 years. ஸோ அது வந்து சரியான வேல்யூபிள் டிகிரி உண்டு. 4 years உண்டு. 4 yearsல போய்ட்டு நீங்கள் ஆனர்ஸ் டிகிரி ஒன்று படிக்கிறதுண்டு. அப்போ அதை பற்றி நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஆகிறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு இன்டேக் சுற்றி அது த்ரூவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஃபீல்டுக்கு என்டர் பண்ணிலும். ஸோ அதுவும் ஒரு நல்ல கோர்ஸ், ஏன்னா 4 years சுற்றி. ஓகே, அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஒவ்வொரு கேம்பஸாலேயும் லைக் அந்த அதெல்லாம் வந்து காமனாக எல்லா கேம்பஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுற டிகிரிஸ் தானே. ஸோ அது இல்லாமல் இப்போ நான் வந்து ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஐடிக்குன்னு ஸ்பெஷலி அந்தந்த கேம்பஸில் மட்டும்தான் அந்தந்த டிகிரிஸ் இருக்கின்ற மாதிரி இருக்கிற டிகிரிஸை வந்து நான் சொல்லிட்டு போகிறேன். அதில் வந்து இடையில எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, நான் அதுக்கு அந்தந்த டைமில் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, முதலாவது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா, என்னோட யூனிவர்சிட்டி. லைக் அதில் வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஒரு டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிகிரி ப்ரொவைட் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து பியூர்லி வந்து இசட் ஸ்கோர் பேஸ்டாக வந்து அவங்க எடுக்கிற டிகிரி. சரியா, இது வந்து இசட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இந்த 2 டிகிரிஸுக்கும் இன்டேக் எடுக்கிறாங்க. இது ரெண்டுலேயும் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிகிரி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து என்னது காமன் கரிக்குலம்னா எல்லா ஐடி ரிலேட்டட் ஃபீல்டை பற்றியும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனும் ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜுக்கும் தேவையான ஃபவுண்டேஷன்னா ஓரளவு அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் படித்து தருவாங்க. அதுக்கப்புறம் 3rd இயரும் 4th இயர்லேயும் வந்து அவங்களுக்கு இலெக்டிவ்ஸ் அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடிய பாடங்கள் இருக்கு. அப்படின்னா அவங்க ஒரு பக்கெட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தருவாங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல்டில் போக விருப்பப்படுறீங்க ஐடியில், அந்த ஃபீல்டுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு உங்களோட இந்த ஸ்பெஷலைசேஷனை பண்ணிலும். பட் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா வந்து இது ஒரு பிஎஸ்சி ஆனர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற அந்த மாதிரி டிகிரி ஒன்று தான் தருவாங்களோ இல்லைய, நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்ததுக்குன்னு உங்களோட இதில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து மாறாது. அது உங்களோட டிகிரி வந்து ஒன்றா தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிரெக்ட்லி வந்து என்னது ஏஐ ரிலேட்டடான கோர்ஸ் மாடியூல்ஸ் வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ் இருந்து படித்து தருவாங்க. பட் மற்ற நீங்கள் ஐடி டிகிரிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகலாம். பட் எப்படி ஆஃப்டர் 2 years இல்லாட்டி ஆஃப்டர் 5th செமிஸ்டர் அந்த மாதிரி தான் அவங்க செலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஏஐ ரிலேட்டட் மாடியூல்ஸ் எடுத்து படித்து அப்படி போகலும். பட் அதுகள் வந்து உங்களுக்கு என்ன ஐடி டிகிரி ஒன்று தான் கிடைக்கும். பட் அவங்களோட நாலேஜ் தான் வந்து என்ன ஏஐ ரிலேட்டடாக இருக்க போகுது. பட் இதில் வந்து அவங்களோட டிகிரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒரு டிகிரியாக இருக்கும். அது ஒரு ஹைலைட் மற்ற இதை ஐடிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குமான ஒரு வித்தியாசத்தில். மற்றபடி வந்து ஐடிலையும் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் மேக்ஸ் ஐடி அது நல்ல விருப்பமோ
அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க ஏஐ எடுங்க. நல்ல ஒரு ஃபீல்ட் அது. அ அதுல முன்னுக்கு அப்படின்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸும், நெறைய டிமாண்டும் இருக்கிற ஒரு ஃபீல்ட். அப்படி இல்ல, உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கி, நீங்க ஐடில எந்த ஃபீல்ட் சூஸ் பண்றது அப்படின்னு, அப்ப நீங்க வந்து ஒரு ஜெனரல் லைக் அந்த ஐடி மாதிரி ஒரு டிகிரி எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எல்லாம் படிச்சு தருவாங்க தானே. ஸோ அந்த டைம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். உங்களுக்கு இந்த இதுல ஸ்பெஷலைஸ்ட் ஆவே இயலும் அப்படின்ற ஒரு ஐடியா வரக்குள்ள, உங்களுக்கு 3 இயர்லேருந்து அதுக்கு தேவையான மாடியூல்ஸ் எடுத்து அதில ஸ்பெஷலைஸ் ஆவேலும். ஸோ அதில எந்த ப்ராப்ளமும் இல்ல. அடுத்தது வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். அது வந்து ஐடிஎம் என்று சொல்லுவோம். அதுக்கு தான் நீங்க ஆப்டிட்யூட் எக்ஸாம் எழுதி போகணும். சரியா? அது வந்து ஆப்டிட்யூட் எக்ஸாம் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில ஐடிஎம்முக்கு ஒரு ஆப்டிட்யூட் எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி, இந்த கோர்ஸுக்கு யுஜிசிலயும் அப்ளை பண்ணி, அந்த இந்த என்னது ஆப்டிட்யூட் எக்ஸாம நீங்க போய்ட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா, அதுல உங்களுக்கு நல்ல ஒரு பாஸோட நல்ல மார்க்ஸும் இருந்துச்சுன்னு சொன்னா, அத வச்சு தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். சரியா? அ அப்ப இது கிடைக்கக்கொள்ள வந்து நல்லா இப்ப இது யூசுவல்லி ஒரு ஆப்டிட்யூட் எக்ஸாம் வச்சு எடுக்குறாங்கன்னு சொன்னா, மெயினா அவங்க இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கி, யாருக்கு லைக் பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கின்னு அவங்க ஃபில்டர் பண்றது தான் அவங்களோட மெயின் நோக்கம். ஸோ அதுல வந்து லைக் உங்களுக்கு பாஸ் பண்றது, உங்களோட உங்களுக்கு பாஸ் பண்ணி எழுதும்னு சொன்னாக்கா, உங்களுக்கு அதுல என்டர் பண்ணிடலும். பட் அதுல நல்லா வச்சுக்கங்க, இப்ப உங்களோட டிஸ்ட்ரிக்ட்க்குன்னு ஒரு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கும் தானே. ஸோ, அப்ப அந்த என்ட்ரீஸுக்கு தான் இதுல சான்ஸ் கிடைக்கும். அப்ப இதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல என்ட்ரி ஆவ சான்ஸ் கிடைக்காது. ஸோ, யாரெல்லாம் இதுல பாஸ் ஆகின பிறகு, அதுல தான் அவங்க அகெயின் Z ஸ்கோர் பார்த்து, அந்த Z ஸ்கோரையும் மேட்ச் பண்ணி அ என்ட்ரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ, லைக் பியூர்லி வந்து ஆப்டிட்யூட் எக்ஸாம் பாஸ் ஆவினர்களுக்கு எல்லாம் இந்த டிகிரி கிடைக்கும்னு இல்ல. உங்களுக்கு இருக்கிற கோட்டாவ அடிப்படையா வச்சு ஆப்டிட்யூட் எக்ஸாம் மார்க்ஸ் அண்ட் Z ஸ்கோர் 2யும் பேஸ்டா வச்சு தான் இதுக்கு என்ட்ரன்ஸ் குடுப்பாங்க. மத்தபடி இதுல இருக்கிற நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, 4மே இதுல இருக்கிற 3மே வந்து 4 வருஷ டிகிரி. 4 வருஷ டிகிரி வந்து ஹானர்ஸ் டிகிரி. சரியா? அ அத பத்தி நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரோம்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஒரு யுனிவர்சிட்டில போயிட்டு 4 வருஷம் படிப்பீங்கன்னு சொன்னாக்கா, அது வந்து ஒரு ஹானர்ஸ் டிகிரியா இருக்கும். சரியா? அ ஹானர்ஸ் டிகிரீஸ் வந்து எப்படி ஹானர்ஸ் டிகிரியா இருக்கும். அதே நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு 3 வருஷம் படிக்கிறீங்கன்னு சொன்னா, அது ஒரு ஜெனரல் டிகிரியா இருக்கும். சரியா? அந்த ஜெனரல் டிகிரி வந்து அந்த ஹானர்ஸ் என்ற இது வராத டிகிரில பிஎஸ்சி இன் ஐடி இல்லாட்டி பிஎஸ்சி அந்த மாரி பிஎஸ்சி ஹானர்ஸ் வராம அப்படி வரும் அந்த டிகிரி. சரியா? அப்ப அவங்களுக்கு அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப யூசுவல்லி இது 4 வருஷம் படிக்கிற ஒரு டிகிரி. அது 3 வருஷம் தான் படிக்கிறேன். ஸோ அங்கனக்கே அவங்களுக்கு விளங்கிரும். அம் அ படிக்கிறதுலயும் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் ஒரு 1 இயர் கேப் பண்ணா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துற போது. அடுத்தது வந்து நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு பிஹெச்டியோ, மாஸ்டர்ஸோ அப்படி செய்ய போறீங்க. நீங்க கொஞ்சம் படிச்சு இன்னும் கொஞ்சம் படிக்க போறீங்க அப்படின்னு அ நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாக்கா, எகெயின் நீங்க ஒரு சாதாரண ஒரு பிஎஸ்சி தான் டிகிரி 3 வருஷம் டிகிரின்ட்டு தான் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க பிஹெச்டி செய்றேன்னா, நீங்க கட்டாயம் மாஸ்டர்ஸ் செஞ்சே ஆகணும். சரியா? எகெயின் நீங்க இதுக்கு இந்த 3 வருஷத்துக்கு அந்த பிஎஸ்சி செஞ்ச 3 வருஷத்துக்கு பிறகு, இன்னொரு 2 வருஷம் மாஸ்டர்ஸ் செஞ்சு, நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி ஒண்ணு எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு பிஹெச்டிக்குள்ளுக்கு என்டர் ஆகலும். ஆனா, இந்த ஹானர்ஸ் டிகிரீஸ், இந்த 4 இயர்ஸ் டிகிரீஸ வந்து நீங்க நல்லா கம்ப்ளீட் பண்ணி, நல்ல ஒரு இது ஆ உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும்னு சொன்னாக்கா, உங்களுக்கு மாஸ்டர் செய்ற அந்த 2 வருஷத்த ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட் பிஹெச்டிக்குள்ளுக்கு என்டர் ஆகிலும். அது ஆகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியில போகக்குள்ளயும் சரி, பிஎஸ்சி ஜெனரல் டிகிரி விட ஒரு பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி வந்து 1 ஸ்டெப் ஹெட் ஆயிக்கும். ஏன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஒரு 4 இயர் டிகிரி ஃபைனல் இயர்ல எல்லாருமே ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்வாங்க. ஸோ, அது வந்து அ சரியான வேல்யூபல் ஆயிக்கும். ஒரு ஜெனரல் டிகிரி செய்றத விட. ஜெனரல் டிகிரி செஞ்சா நீங்க மாஸ்டர்ஸ் செஞ்சு இதையும் அதையும் ஈக்குவேட் பண்ணி கொள்ளக்கூடிய சான்ஸஸும் இருக்குது. அதுவும் லைக் அப்படின்ற சான்ஸஸும் இல்லன்றதுக்கு இல்ல. அடுத்தது வந்து லைக் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து பிஎஸ்சி ஐடிஎம்க்கோ, ஐடிக்கும் Z ஸ்கோர் எப்படின்ட்டு. Z ஸ்கோர் பியூர்லி வந்து எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, உங்களோட ஏரியால அந்தந்த கோர்ஸ யார் யாரு அப்ளை பண்றாங்களோ, அதுதான் அதுல இருந்து தான் உங்களோட கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் ஆகப்போது. இப்ப அதுல 2 பேர் தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. டாப் 2 பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அப்ப டாப்ல 2வது ஆள்ட என்னது
2வது ஆள்ட இது தான் வந்து அ அவங்களுக்கு கட் ஆஃபா வரும். ஸோ அது வந்து யூசுவலி வந்து யாரும் டிசைட்லாம் பண்ணி வச்சில்ல. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அந்த இயர்ட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ, அந்தந்த கோர்ஸுக்கான ப்ரிஃபரன்ஸ் எப்படி வருதோ, அத வச்சு அதில இருக்கிற டாப் ஆட்களுக்கு கூட கிடைக்கும். சிம்பிள் அவ்வளோதான். அதுதான் செட் ஸ்கோர். அதுக்கு தான் அந்த ஸ்கோர் அப்படி. உங்கள ஆர்டர் பண்ணக்குள்ள உங்களோட பொசிஷன் எங்கனிக்கு வரும்னு பார்த்துக்கொள்றதுக்கு. அப்போ உங்களோட பொசிஷன் மேல இருந்தா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி உங்கள விட மேல அதுக்கான ஆட்கள் இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அந்தந்த ஆட்களுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும். அடுத்தது வந்து நெறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து ஐடி, ஐடிஎம்முக்கு என்ன டிஃபரன்ஸ் சரியா? இதில இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஐடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து கூடின ஃபோக்கஸ்ல இருக்கிற 2 டிகிரீஸ். அதுக்குன்னு நீங்க யாருமே நினைக்க வேணாம். ஐடி டிகிரி ஒண்ணு எடுத்ததுக்கு தன்னிகர கம்ப்யூட்டர் ரிலேட்டடான மாடியூல்ஸ் மட்டும் தான் படிச்சு தருவாங்கன்னு. மேத்ஸ் படிச்சு தருவாங்க, ஐடி படிச்சு தருவாங்க, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சு தருவாங்க, அடுத்து மேனேஜ்மென்ட் ரிலேட்டடான மாடியூல்ஸ் படிச்சு தருவாங்க, அக்கவுண்டிங் ரிலேட்டடான மாடியூல்ஸ் படிச்சு தருவாங்க, லா ஒரு மாடியூல்ஸ் படிச்சு தருவாங்க, இங்கிலீஷ் படிச்சு தருவாங்க. அது மாதிரி எல்லாமே கலந்து தான் ஒவ்வொரு டிகிரியும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள ஐடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஐடி, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும் அதுல. பட் இந்த ஐடிஎம்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 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 60%லேருந்து 65% வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு சொன்னாக்கா, மேனேஜ்மென்ட்டுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸும் அந்த 35% கம்பல்சரியா இருக்கும். ஐடிஎம், ஆர்டிஃபிஷியலையும் விட கூடயா. ஸோ அங்கனே அது வந்து லைக் யாருக்கெல்லாம் லைக் வேல்யூபிளா இருக்கும்னு சொன்னாக்கா, மேனேஜ்மென்ட்டும், ஐடியும் ரிலேட்டடா நீங்க கேரியர் பர்ஸ்யூ பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேனேஜ்மென்ட்டும் ஆசை. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்டா அவங்களுக்கு ஐடி மட்டும் இல்ல, அங்க மேனேஜ்மென்ட்டும் படிச்சு தராங்க. ஸோ 2க்கும் தேவையான மாடியூல்ஸ் படிச்சு தர சொல்லி உங்களுக்கு 2 ஃபீல்ட வந்து ஒரு ஐடியா வந்துடுது. இந்த ஒரு டிகிரி செஞ்சு முடியக்குள்ளே. ஸோ அதுதான் இதில இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். அப்படின்னா ஐடியும், ஏஐயும் வந்து லைக் மோர் டுவர்ட்ஸ் டெக்னிக்கல் சைட். அதுக்குன்ட்டு அதில வந்து மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் மாடியூல்ஸ் படிச்சு தர மாட்டாங்கன்னு இல்ல. அதிலயும் படிச்சு தருவாங்க. அது எல்லாத்தையும் விட அதிக படியா இதில படிச்சு தருவாங்க ஐடிஎம்ல. அதில ஐடி அ அ டிகிரியும் நல்ல ஐடிஎம் டிகிரியும் ஆகவே நல்ல. கேர்ல்ஸுக்கு ஐடி மோரா நல்லமான்னு கேட்டுக்கிறீங்க. லைக் கேர்ல்ஸ், பாய்ஸ் இல்ல எல்லாத்துக்கும் ஐடில பேஷன் கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு ம் ஆகவுமே நல்ல ஒரு டிகிரி மொற ஐடி. அ டூ பி ஹானஸ்ட் வந்து இருக்கிறதுலே அந்த ஐடி ரிலேட்டடான டாப் 2 டிகிரிண்டா ஒன்று வந்து பிஎஸ்சி ஐடி மொறட்டுவடையும், அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் கொலம்போ யூனிவர்சிட்டியிலயும். பட் அது 2க்குமான பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. நான் எகெயின் சொன்னா அந்த ஜெனரல் டிகிரியும் ஹானர்ஸ் டிகிரியும் தான். கொலம்போ யூனிவர்சிட்டியிலயும் ஹானர்ஸ் டிகிரி இருக்குது கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆட்களுக்கு. பட் அது வந்து லிமிட்டடா 50 பேத்துக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் நீங்க மொறட்டுவல வந்தீங்கன்டா படிக்கிற 300 பேத்துக்கும் ஹானர்ஸ் டிகிரி தான் கிடைக்கும். அதுல வந்து ஹையர் ஜிபிஐ இருக்கிற 50 பேத்துக்கு தான் கிடைக்கும் கொலம்போ யூனிவர்சிட்டியில. ஸோ அது அடிப்படையில பார்க்கக்கொள்ள இருக்கிற 2 லைக் ஐடி ரிலேட்டடான இருக்கிற டாப் 2 ஸ்டேட் யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து ஒன்று மொறட்டு ஐடி, அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் கொலம்போ. ஸோ அகெயின் கேர்ல்ஸ், பாய்ஸ்ன்னு இல்ல யாருக்கும் நல்ல. எங்களோட பேட்ச்லயும் வந்து 10 பேர் இருக்காங்க. அடுத்த பேட்ச்ல 15 பேர் அப்படின்னு எல்லா இதுலயும் முஸ்லீம் கேர்ல்ஸ் நெறைய பேர் படிக்கிறாங்க. அ சொல்லப்போனா லைக் கேர்ல்ஸ், பாய்ஸ் ஈக்குவலா கேர்ல்ஸ் பக்கம் கூடுதலா என்ட்ரி தான் இருக்குது. ஸோ ஐடி ரிலேட்டடா பேஷன் உள்ள கேர்ல்ஸோ, பாய்ஸோ யாருக்குமே இந்த டிகிரிஸ் நல்ல. லைக் இந்த டிகிரி கேர்ல்ஸுக்கு நல்ல, இந்த டிகிரி பாய்ஸுக்கு நல்ல அப்படி இல்ல. யாருக்கு எந்த ஃபீல்ட்ல பேஷன் இருக்குதோ, எந்த ஃபீல்ட்ல அவங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மொறட்டுவ கேம்பஸ் நல்ல ஒரு கேம்பஸ், டெக்னிக்கல் கேம்பஸ். ஸோ உங்களோட டிகிரிக்கு ஆட்டோமேட்டடா அந்த பிராண்டிங்காலேயும் ஒரு வேல்யூ வந்துற போது. ஸோ உங்களுக்கும் வந்து எக்ஸ்போஷர் அதன் அடிப்படையிலேயும் வந்து எந்த குறைவும் இருக்காது. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட ஈவென்ட்ஸா இருக்கட்டும், ப்ரோகிராம்ஸா இருக்கட்டும், அது இதுன்ட்டு எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகி உங்களையும் வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு டிகிரியும் எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் தான் மொறட்டுவல இருக்குது. அடுத்தது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மொறட்டுவல அ அம் அகெயின் வந்து ஐடிஎம் வந்து அது வந்து ஒரு அதர் கோர்சஸ் கீழ வாரது. அதுல வந்து நீங்க லைக் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்கன்னா, அப்ப
கலாம்பா யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறைய யூனிவர்சிட்டிஸ் நீங்க யூஜிசி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் யூஜிசி புக்ல வச்சு காட்டுறேனே. அதிலே வந்து அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்படி எப்படி அவங்க ஆஃபர் பண்றாங்கன்னு. நான் யுசிஎஸ்சி வரக்குள்ள அத பத்தி நான் ஸ்பெஷலா சொல்றேன். அது இல்லாம உங்களோட கொஸ்டின்ஸுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனா நான் அந்த ஸ்பெஷல் டிகிரியும், நார்மல் டிகிரியும் காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இது ஒரு 3 வருஷ டிகிரி. அவங்களே போட்டிருக்காங்க. சரியா? அது வந்து இந்த 4 கேம்பஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது வந்து ஹானர்ஸ் டிகிரி எடுக்கிறதுக்கு நீங்க 4 வருஷம் படிக்கணும். சரியா? இது வந்து என்ன கம்ப்யூட்டர் சயன்ஸ் கீழ வரும். இந்தந்த 4 கேம்பஸ்லயும் உங்களுக்கு 3 வருஷம் செஞ்சு ஜெனரல் நார்மல் டிகிரி ஒன்று எடுக்கலாம். அப்புறம் ஹானர்ஸ் டிகிரி ஒன்றையும் இந்த 4 கேம்பஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 4 வருஷத்துக்கு 4வது வருஷத்துல யார் படிக்க இயலும்னு அவங்களுக்கான ரூல்ஸ் வந்து நான் காட்டினேனே 7th செக்ஷன் ஆஃப் யுஜிசி புக். அதுல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இன்ன கிரைட்டீரியால இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த கோர்சஸ்ல 4th இயர் படிக்க இயலும்ண்டு. அதுதான் இது. அது இல்லாம கொலம்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு இல்ல. மத்த இப்ப இதுல வந்து இந்த 4 கேம்பஸ்லயுமே தான் குடுக்குறா 4ல 3 கேம்பஸ்ல தான் குடுக்குறாங்க. ட்ரிகோமலி கேம்பஸ்ல வந்து ஹானர்ஸ் இல்ல. கேலனியம் கேலனியல நார்மல் இல்ல. கேலனியல ஹானர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஜஃப்னாலயும் யுசிஎஸ்சிலயும் வந்து 2ம் இருக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு வந்து ஜெனரல் டிகிரியோட அவங்களோட டிகிரிய முடிச்சுக்கொள்ள வேண்டி வரும். அவங்களோட ஜிபிஏ குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல ஜிபிஏ இருந்துச்சுன்னா, அவங்களோட 2வது இடத்துக்கு போயிலும். ஸோ அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு நல்லா வொர்க் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு நல்ல ஜிபிஏ ஒன்று இருக்குன்னு சொன்னா, அவங்களோட செலக்ஷன் கிரைட்டீரியால நீங்க அந்த முன்னுக்கு இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதுல 4th இயர் படிக்க கிடைக்கும். ஸோ அதுல என்ன இஷ்யூவும் இல்ல. அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மொரட்டோல வந்து இருக்கிற மொரட்டோல தான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒரு டிகிரி இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ன்ற டிகிரி தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் வரக்குள்ள கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல கொஞ்சம் டீப்பாக போய்த்து அடுத்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸும் இன்ஜினியரிங் ரிலேட்டடான மாடியூல்ஸோடையும் சேர்த்து படிச்சு தர சுட்டி இதோட வேல்யூம் ஹையர் வேல்யூ லைக் இண்டஸ்ட்ரியில் ஹைலி ஒரு வேல்யூபிளான ஒரு டிகிரி தான் இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் இது கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் செய்கிற ஆக்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் உங்களுக்கு பர்சியூ பண்ணலும் மொரட்டோவில் வந்து உங்களுக்கு டிகிரி எடுக்க எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொன்னால் தெரியும் தானே யார் யார் மெரிட்டில் இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு கட்டாயம் மொரட்டோ வரையிலுமே தானே. ஸோ அவங்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சிஎஸ்சி போட இயலும். அடுத்தது வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸ் ஆனர்ஸ். இது வந்து யாருக்கு செய்ய இயலும்னு சொன்னாக்கா மேக்ஸ் படித்த ஆக்களுக்கு சரி, காமர்ஸ் படித்த ஆக்களுக்கு, அப்படி இல்லாட்டி மேக்ஸோட ஐடி சரி, காமர்ஸோட ஐடி சரி படித்த ஆக்களுக்கான ஒரு டிகிரி தான் மொரட்டோவால ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ் சயின்ஸ் ஆனர்ஸ். இதில் வந்து 3 ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம். சரியா? அதில் வந்து 2 ஸ்பெஷலைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட். அது வந்து அவுட் ஆஃப் தி ஸ்கோப். பட் அப்படி 2 ஸ்பெஷலைசேஷன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் தானே டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. அது என்ன ஐடி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது 2ம் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு தான் இந்த டேட்டா சயின்ஸ். ஸோ அது படிக்கணும். அது செய்யணும்னு ஆசைப்படுற ஆட்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டி த்ரூ போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு இந்த பிஸ்னஸ் சயின்ஸ் டிகிரி ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு என்டர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிகிரி தான் இது. இது வந்து காமர்ஸ் செஞ்சுட்டு ஐடி செஞ்ச ஆட்களுக்கு சரி, பியூர்லி காமர்ஸ் செஞ்ச ஆட்களுக்கும், அடுத்து வந்து மேக்ஸ் செஞ்ச ஆட்களுக்கு சரி, மேக்ஸோட ஐடி செஞ்ச ஆட்களுக்கு இது டிகிரியில் என்ரோல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு டிகிரி இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷல் செஞ்சிங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் நல்ல ஒரு ஜாப் ஒன்று எடுக்கலும். சின்ஸ் அகெயின் மொரட்டோவை சுற்றி அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராண்டிங்கும் வந்துடும். ஸோ நல்ல ஒரு இது காமர்ஸ் செஞ்ச ஆக்கள் ஐடியில் காமர்ஸ் செஞ்சு ஐடியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கட்டாயம் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு ஃபீல்டு இது. ஸோ கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. அது மாதிரி ஒரு கோர்ஸும் இருக்குது. அதில் இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக இதில் ஸ்பெஷலைஸ் ஆகலும்ன்றதை நினைவு வச்சுக்கங்க. யாரும் இப்போ மேனேஜ்மெண்ட் செஞ்சு இது வந்து இப்போ எங்களோட கேம்பஸில் வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஃபேக்கல்ட்டி ஒன்று இல்லை. பட் இது ஒரு பிஸ்னஸ் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ பட் இருந்தாலும் காமர்ஸ் படித்த ஆட்களுக்கு நல்ல இது
என்னது ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு இடம் தான், ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ யாரும் இது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லி அப்படி இதாக்க வேணாம். இது மொரட்டோ ஹைலி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு போத் டெக்னிக்கல் காமர்ஸ்லேயே டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் படித்து தருவாங்க. ஸோ இப்படி ஒரு லைக் 2 ஃபீல்டோட மிக்ஸாக வரக்கொள்ள உங்களோட டிகிரியோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டஸ்ட்ரியில் கூட போகுது. ஸோ யாருக்கு மேனேஜ்மெண்ட் படிச்சு காமர்ஸ் படிச்சுட்டு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இதை கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேலனியா. யூனிவர்சிட்டி ஆஃப் கேலனியால வந்து லைக் கெலனியால வந்து எம்ஐடின்னு ஒரு டிகிரி இருக்கு. அது வந்து பியூர்லி என்னது அப்டிட்யூட் பேஸ்ட். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு 2 கோர்சஸ் இருக்குது. இது 2ம் வந்து மேக்ஸின் ஆக்களுக்கு. மேனேஜ்மெண்ட் எம்ஐடி வந்து அப்டிட்யூட் எழுதி தான் போகணும். அதுக்கான என்ட்ரி கிரைட்டீரியா வந்து இருக்கும். சிஇசி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி இது. பட் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு ஐதர் எம்ஐடியே சூஸ் பண்ணிட்டு போவேலும், அப்படி இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனுக்கு போயிலும். அதே எம்ஐடி ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ண ஆக்களுக்கு இது 3ல் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் செய்யலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சரி, ஓஎஸ்சிஎம் சரி, பிஎஸ்சி சரி. இது வந்து தேர்ட் இயருக்கு பிறகு தான் நடக்கும். யாருக்கு எம்ஐடி சூஸ் பண்ண ஆக்களுக்கு. செகண்ட் இயரில் ஐடி சூஸ் பண்ண ஆக்கள் டிகிரி முடியக்கொள்ள பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிகிரியோட தான் கிராஜுவேட் ஆவாங்க. அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது மேக்ஸ் அண்ட் ஆக்களுக்கும் பயோசென்ஸ் ஆக்களுக்குமான ஒரு டிகிரி. இதுவும் ஐடி பேஸ்ட் வந்து இது சாஃப்ட்வேர் யாரும் நினைக்க வேணாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிகிரி ஒன்று படித்தா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவேலும்னு. அப்படி இல்லை, ஐடி டிகிரி ரிலேட்டடாக என்ன டிகிரி படித்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தர ஆவேலும். அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அகெயின் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்க்கு சம்மந்தமாக. அடுத்தது வந்து ஆர்டினோ அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. அது மாதிரி அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரியும் நார்மலி கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதில் படித்து தருவாங்க. ஸோ ரொபோட்டிக்ஸில் அந்த ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக ஐடியா இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல கோர்ஸ். கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கும்னு சொன்னாக்கா இதுவும் சரியான வேல்யூபிளான ஒரு கோர்ஸ். இது வந்து அகெயின் கெலனி யூனிவர்சிட்டியால் கொடுக்குறாங்க. அகெயின் இதில் 2 வந்து ஆனர்ஸ் டிகிரி. மற்றது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி. அடுத்தது வந்து அகெயின் யூசிஎஸ்சி. நான் அகெயின் சொன்ன மாதிரி யூசிஎஸ்சியில் 2 இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு ஒரு டிகிரியும் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டிகிரி வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன். ஆர்ட்ஸ் காமர்ஸ் அப்படி இப்படின்னு இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் ஓப்பனான டிகிரி தான் இது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐடிஎம்ன்ற ஒரு டிகிரி பார்த்தோம் மொரட்டோ யூனிவர்சிட்டியில். அதுவும் எல்லா ஃபீல்டில் படித்தாக்களுக்கும் ஓப்பன். அதுலேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் சப்ஜெக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் அந்த ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் அந்த அவங்க கேட்டிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி புக்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டிடியூட் செஞ்சு அதுக்கு போயிடும். அதே மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸும் அவங்க ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தந்திருப்பாங்க பக்கெட் ஒன்று மாதிரி. அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இதுக்கு என்ரோல் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் அகெயின் இதுக்கு அப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று நடக்கும். அப்டிடியூட் எக்ஸாம் Z ஸ்கோர் 2 பேஸாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுவும் ஆகவுமே லைக் இண்டஸ்ட்ரி லெவலில் சரியான டாப்பில் இருக்கிற ஒரு டிகிரி. பட் அதில் இது 2லேயும் இருக்கிற அந்த ஒரு விஷயம் நல்லா நினைவச்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இதில் ஹாஃப் ஆக்களுக்கு தான் 4th இயர் படிக்க கிடைக்கும். மற்ற ஆக்கள் 3rd இயரோட டிகிரி ட்ராப் அவுட்னா அவனோட டிகிரி முடிஞ்சிடும். அடுத்த ஆக்கள் தான் ஆனர்ஸ் டிகிரி செய்கிற அளவுக்கு போவாங்க. ஐஎஸ்ல வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இல்லை. நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சரி, பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சரி அப்படி தான் போகணும். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஆக்களுக்கு மட்டும் 4th இயர் படிக்க கிடைச்சா அவங்களுக்கு 2 ஸ்பெஷலைசேஷன் போயிலும். ஐதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஆனால் அவங்களுக்கு 3வது வருஷத்தோட அவங்களுக்கு 3 வருஷம் தான் படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வரப்போகிற டிகிரி வந்து பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே 4வது வருஷமும் படிக்க கிடைச்சிச்சின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அகெயின் என்னது இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்றுக்கும் ஸ்பெஷலைஸ்ட் ஆக இயலும். சரியா? இப்போ இதில் நான் வந்து லைக் நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் வந்து லைக் இதில் ஒவ்வொன்றுடையும் என்னென்ன படிச்சு தருவாங்க அந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலண்டு. ஆல்மோஸ்ட் எல்லா ஐசிடி டிகிரிஸும் வந்து அகெயின் ஒரு
ஆல்மோஸ்ட் காமன் டிகிரிஸ் தான் காமன் ஒரு டிகிரி கரிக்குலம் தான் படிச்சு தருவாங்க. அதில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுகள் மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சு தருவாங்க. அப்படி இல்லாட்டியே ஒரு காமன் கரிக்குலம் மட்டும் தான் போகும். அது எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸ் லைக் என்ன கம்ப்யூட்டேஷனில் எல்லா ஃபீல்ட்ஸும் தேவையான மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸும் அக்கவுண்டிங் அடுத்தது வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் கலந்த ஒரு கரிக்குலம் தான் எல்லா கேம்பஸ்லையும் படிச்சு தராங்க. ஸோ அது படித்தா நான் இனிஷியலாக உங்களுக்கு காட்டினேன் அதில் இருக்கிற எந்த ஃபீல்டுக்கும் உங்களுக்கு போகலும் இந்த டிகிரி தான் இந்த ஃபீல்டுக்கான இது 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 தான் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அதுதான் நான் வந்து ஸ்பெஷலைஸாக அப்படி ஒவ்வொருக்கும் என்னென்ன படிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லலை. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி ஓகே. அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலையும் வந்து எம்ஐடின்ற ஒரு டிகிரி இருக்கு. அகெயின் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் கேலனி யூனிவர்சிட்டியில் எப்படி ஒரு இந்த எம்ஐடின்ற ஒரு டிகிரி இருக்கு. எப்படி கேலனி யூனிவர்சிட்டி டிகிரியில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் எழுதி போகணுமோ அதுக்கும் இங்கேயும் அதே இதுதான் சேம் ஆப்டிடியூட் அதேனா இது இங்கேயும் ஒரு ஆப்டிடியூட் எழுதி தான் போகணும். பட் இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இல்லை. பட் இது வந்து இது ஆனர்ஸ் இல்லை. பிஎஸ்சி இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஒரு டிகிரி. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அகெயின் இதில் வந்து எப்படின்னா ஐடியும் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸும் ரெண்டும் ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சு தருவாங்க. அதை சுற்றி தான் இவங்க லைக் டிகிரிட்ட பேர்லேயே மேனேஜ்மெண்ட் இருக்குது. அகெயின் இது வந்து ஒரு ஓப்பன் எந்த இதில் வந்து 3 எஸ்பாசஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலும். இவங்க சப்ஜெக்ட் செலெக்ஷன் கூட இல்லை. 3 எஸ்பாசஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலும். நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் பாஸ் ஆகினீங்கன்னா இது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த டிகிரிக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுவும் நல்ல ஒரு டிகிரி. ஏன்னா லைக் அகெயின் இதில் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சு தராங்க, ஐடியும் படிச்சு தராங்க. ஸோ உங்களுக்கு கரியர் பார்த்து டிசைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவனோட டிகிரிலையும் ஒரு வேல்யூ ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து ரஜரட்ட யூனிவர்சிட்டி. இதுலேயும் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது. சாரி லைக் சவுத் ஈஸ்டர்ன் நீங்கள் ஆப்டிடியூட் இல்லை போல லைக் ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த இயரில் கேட்டிருந்தாங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்களா இருக்கும். பட் நான் நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, அப்போ அது என்ன மிஸ்டேக். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அந்த புக்கை செக் பண்ணிக்கொள்கிறேன். நிசா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் நிசா, உங்களுக்கு ஏமாச்சும் கேட்கணும்னா கேட்கணும். ஓகே. அடுத்து ராஜாராட்ட. இது எஸ் ரைஸ் ஹேண்ட் பண்ணிக்கிறீங்க லைஸாண்டு. ஏமாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கல உங்களுக்கு. நோ இஷ்யூ. ஓகே. டவுட்ஸ் இல்லாட்டி நான் உங்களுக்கு உங்களோட கொஸ்டின்ஸ் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். டோன்ட் வரி. இது அகெயின் வந்து இது ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போகிற கோர்ஸ் ஒன்று தான். இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கட்டாயம் நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி தான் போகணும். இது ரஜாராட்டா யூனிவர்சிட்டியால் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ். இதுலேயும் கரிக்குலம் கொஞ்சம் சிமிலர். பட் இது ராஜாராட்டா யூனிவர்சிட்டி. அது அந்த யூனிவர்சிட்டி பக்கம் போகிறதுக்கு விருப்பமானாக்கள் அப்ளை பண்ணுங்க. பட் அகெயின் இது ஆனர்ஸ் டிகிரி ஒன்று தார சுட்டி இதில் டிகிரியோட ஒர்த்தில் எந்த குறைச்சலும் வராது. ஸோ அதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்ல. அகெயின் பட் இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட இது கொஞ்சம் லோ செட் ஸ்கோர் இருக்கிறார்கள். இதுக்கு ட்ரை பண்ண இயலும். இதுக்கு சான்சஸ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட லோ செட் ஸ்கோரில் இருக்கிற ஆக்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து, ஏன்னா நீங்கள் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். உங்களுக்கு ஈஸியாக இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு என்டர் பண்ண இயலும். அடுத்தது ஊவவெல்லஸ்ல வந்து இது ரெண்டுமே ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போகிற கோர்சஸ் தான். இதில் வந்து இதுக்கான வந்து ஆப்டிடியூட் வந்து ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐஐடி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான அந்த ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் நார்மல் ஆப்டிடியூட் ஒன்று தான். லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி டிகிரிஸுக்கும் எப்படி ஒரு ஆப்டிடியூட் ஒன்று வருமோ அது மாதிரி ஆப்டிடியூடாக தான் இருக்கும். பட் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபிசிக்ஸ்
ரிலேட்டடான ஒரு பேப்பர் கேட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து அதுக்கான பேப்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இது 2மே பியூர்லி இது என்னது அப்டிட்யூட் பேஸ்டா தான் செலக்ஷன்ஸ் நடக்கும். இதுல இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நல்ல வொர்த்தான கோர்ஸ். அடுத்தது வந்து இப்ப டெக்னாலஜி ரிலேட்டடா டெக்னிக்கலா ஒரு ஐடியா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நீங்க கட்டாயம் இந்த கோர்ஸ் ஒன்றுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு லைக் டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்றோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடான நாலேஜும் கிடைக்கும். இதுவும் நல்ல ரெகக்னைஸ்ட் டிகிரிஸ் தான். உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஜாப் ஒன்று கிடைக்கும். ஸோ பட் அண்ட் ஆல்சோ இது ஆப்டிடியூட் சுட்டி ஓப்பன் டு எவ்ரி ஒன் மாதிரி. ஸோ நீங்க கட்டாயம் இந்த லைக் ஜட்ஜ் ஸ்கோரை பத்தி மிச்சம் வொரி பண்ணாம நீங்க ஆப்டிடியூட நல்லா பாஸ் பண்ணினீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஒரு டிகிரி அந்த ஆப்டிடியூட் வச்சு நான் இப்ப நிறைய டிகிரி சொல்லிட்டேன். அதுல ஏதாச்சும் ஒன்றுக்கு சரி இது என்ரோல் ஆகி ஐடி செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது வந்து லைக் மத்த எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஐடி கோர்சஸுக்கு யுஜிசி குடுத்துக்கிற ஒரு ஸ்பெஷல் இதொன்று தான் அது. அடுத்து வந்து சபரகமு யூனிவர்சிட்டி. இங்க சபரகமுல வந்து புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் என்ற ஒரு டிகிரி. அகைன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ன்னு வரக்கொள்ள கொஞ்சம் லைக் ஓரளவு மேனேஜ்மெண்ட் ஆல்ட்டாவும் கிடைக்கும். எட் ஐடி ரிலேட்டடான மாடியூல்ஸும் இங்க படிச்சு குடுப்பாங்க. பட் இது வந்து லைக் லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அ இதுவும் ஒரு நல்ல டிகிரி. இது ஹானர்ஸ் டிகிரி சுட்டி இதுவும் 4 இயர்ஸ். அ ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல கிடைக்கும். ஏன்னா ஹானர்ஸ் டிகிரிஸ் வந்து சரியான வேல்யூபிள். ஏன்னா 4 இயர்ஸ் நீங்க படிப்பீங்க. எப்படியுமே ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்வீங்க. ஸோ கட்டாயம் அதோட வேல்யூ வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் உங்களுக்கு விளங்கும். ஓ! ஓகே. ஸோ இதுதான் வந்து லைக் ஆல்மோஸ்ட் நான் ஏலண்டாலோ அவ்வளோ ஐடி டிகிரிஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் வந்து சிபில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. நீங்கள் வேண்டாம் போய்த்து கரிக்குலம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு கேம்பஸும் அவங்களுக்கான கரிக்குலம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆன்லைனில். மோஸ்ட்லி செகண்ட் இயர் வர காட்டியும் எல்லாமே சேமா இருக்கும். ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சு தருவாங்க, டேட்டாபேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சு தருவாங்க, நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சு தருவாங்க, மேத்ஸ் படிச்சு தருவாங்க, ஆ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சு தருவாங்க. அத மாரி விஷயங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கோர்சஸ்ல எல்லாம் படிச்சு தந்துட்டு தான், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும் தானே. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேவையான ஸ்பெஷலைசேஷன்ஸ் மாடியூல் சூஸ் பண்ணி போற மாரி இருக்கும். ஸோ அத பத்தி நீங்க மிச்சம் வொரி பண்ணிக்கொள்ள வேணாம். லைக் அ என்னது இந்த ஐடி டிகிரிக்கு தான் இந்த ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படி இல்ல. ஐடி டிகிரி ஒண்ணு எடுத்து ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா, எந்த மாரி ஜாப் ஐடி ரிலேட்டடான ஜாப் பண்டுக்கும் போகலும். ஏன்னா அதுக்கு அவங்க வந்து யூசுவலி ஒரு ஐடி ரிலேட்டட் ஜாப்ன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு நான் ஒரு சின்ன லைக் பிரீஃப் ஒண்ணு தரேன். அது எப்படி நடக்கும்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு மத்த கம்பெனி மாதிரி ஒரு இன்டர்வியூ அப்படி இப்படின்னு நடக்காது. மினிமம் ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ் நடக்கும். ஒரு அசைன்மென்ட் ஒண்ணு மாரி தருவாங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூ ஒரு 1 ஹவர் மாரி நடக்கும். ஸோ அதெல்லாம் கிராக் பண்றதுக்கு டிகிரி மட்டும் போதாது. உங்களோட டேலண்ட், அடுத்து உங்களோட பெர்சனாலிட்டி அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் தேவை. அதை சுட்டி ஒரு டிகிரிய மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி ஐடிக்கு உள்ளுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய்த்திரலும்னு நினைக்க வேணாம். எஸ் ஐடி டிகிரி ஒன்று வேணும். கட்டாயம் டிகிரி ஒன்று வேணும். டிகிரியோட உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்களோட கையில தான் இருக்குது. ஸோ அப்படி அத வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ம். எஸ். இப்ப ஓப்பன் டூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் கேளுங்க. மெயினா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஜெட் ஸ்கோர பத்தி கேட்க வேணாம். ஏன்னு சொன்னா, உங்களோட ஜெட் ஸ்கோர்ஸ் வந்து அது ஃப்ளக்சுவேட் ஆகும். யார் யார் அப்ளை பண்றா? என்ன டிமாண்ட் இருக்கு? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கட் அவுட் எப்படி குடுக்குறாங்க? அது மாரி விஷயங்கள் தான் டிசைட் பண்ணுமே ஒழிய, கோர்சஸ் வந்து டிசைட் பண்றது குறவு. யார் யார் அப்ளை பண்றாவோ, அவங்கள அதுல இருக்கிற டொப்பான செட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ண ஆட்கள் எல்லாத்தையும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து ஆர்டர் பண்ணி, யார் டாப்ல இருக்கிறாவோ, அதுல இப்போ 5 பேர் எடுப்பாங்கடா, டாப்ல இருக்கிற 5 பேத்துக்கு சான்ஸ் கிடைக்கும். சிம்பிள் இவ்வளவும் தான். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கோரிக்கணும் அப்படின்னு நீங்க வொரி பண்ணி யோசிக்க தேவையில்ல. மோரோவர் லைக் அத வந்து நீங்க லைக் லாஸ்ட் இயர்ல இருக்கிற செட் ஸ்கோரை விட குறைவா இருந்தா எனக்கு கிடைக்காது அப்படின்னு இல்ல. 0.1, 0.2 குறைச்ச ஆட்களுக்கும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல எந்த அ இதுவும் இல்ல. இப்ப நெறைய பேர் கேட்குறீங்க வந்து ஆப்டிட்யூட் ரிலேட்டடான கொஸ்டின் சரியா?
ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுக்கு போகிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆப்டிடியூட் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே வந்து அதர் ஸ்ட்ரீமுக்குள்ளுக்கு தான் வரும். சரியா? இதுக்குள்ளுக்கு கீழே தான் வரும். இது ஃபிசிக்கல் சயின்ஸ் தானே? இந்த இந்த இது என்னது கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்ஸ் கேன் இது அப்ளை. அதுக்கு கீழே தான் இந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடான எல்லாம் வரப்போகுது. சரியா? அப்படி வர சுட்டி நீங்க பாருங்க. இப்போ இந்த ஐடிக்கான மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்ன, இது மூணுல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சியோட ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இது ஜிஸ்கோ பேஸ்ட். இது கேலனியல வந்து தான் எம்ஐடி இருக்குது. இதுல அவங்க பாருங்க மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டாவே கொடுத்துருக்காங்க. சி கிரேட் இன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், ஹையர் மேக்ஸ் சரி, கம்பைன் மேக்ஸ் சரி, பிசிக்ஸ் சரி. ஸோ அகெயின் அது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடான இதுக்கு. ஸோ எஸ் கிரேட்ஸ் வந்து இப்போ எனக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு இது தான் எனக்கு சரியான நினைவில்லை. நீங்கள் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் சும்மா நீங்கள் அப்ளை பண்ண போகிற கோர்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நிறைய கோர்சஸுக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஆப்டிடியூட் எழுத சுட்டி சி கட்டாயம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கட்டாயமாக அவேராக ஈக்கணும். ஏன்னா இப்போ லைக் எஸ் இருந்ததுன்னு சொன்னாக்கா அப்போ அந்த சி இல்லாத இது அந்த சி வேணுன்ற க்ரைட்டீரியா வந்து அவங்கள்ட்ட இருந்து மிஸ் ஆகுது. ஸோ அவனுக்கு இஷ்யூ உண்டாகும். பட் இங்கே பாருங்க, பட் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றதெல்லாம் வந்து காமன். அட்லீஸ்ட் எஸ் இன் எனி 3 சப்ஜெக்ட்ஸ், எந்த 3 சப்ஜெக்ட்ஸ் காம்பினேஷன் எடுத்திருந்தாலும் பாஸ் ஆகி இருந்தால் போதும். பட் நான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை காட்டுறேன். அவங்க வந்து 2 சி கேட்டிருப்பாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொரட்டோ ஐடிஎம்ல வந்து சி இந்த பக்கெட்ல இருக்கிற ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட்ல வந்து நீங்க 2 பாடத்துல சி எடுத்திருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க இத சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் நீங்க ஆப்டிடியூட் பாஸ் ஆகியிருந்தா கூட உங்களுக்கு இது கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓ லெவல்லையும் சி உண்டு, இங்கிலீஷுக்கும் சி, ஓ லெவலில் இங்கிலீஷுக்கு சி ஒன்றும் வேணும், மேக்ஸுக்கு சி ஒன்றும் வேணும்ண்டு. ஸோ ஓ லெவலில் மேக்ஸ் எஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இதை அப்ளை பண்ண இயலாம். ஏன்னா அவங்க கேட்டிக்கிற என்ட்ரி குவாலிஃபிகேஷன்ஸ் இதை நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி சரி இதுக்குள்ளுக்கு போவேலும் விளையாச்சா. அது மட்டும் இல்லை, ஏ லெவல்லையும் 2 சி எடுத்திருக்கணும் இது ஏதாச்சும் ஒரு பாடத்துக்கு. ஸோ அது மாதிரி அது ஒவ்வொன்றுக்கும் டிஃபர் ஆகும். இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இது கொலம்போ யூனிவர்சிட்டியில். இது வந்து ஆர்ட்ஸ், டெக், அப்படி காமர்ஸ் அப்படின்ற எல்லா இதுக்கும் ஓப்பனாக இருந்தாலும் கூட பாஸ்ட் வித் 3 அட்லீஸ்ட் சி இன் 2 ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ். இந்த பக்கெட்டில் 2 சப்ஜெக்டில் நீங்கள் சி இருந்தால் தான் இதுக்கு அப்ளையே பண்ணலும். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் சி வேணும், ஓ லெவல் இங்கிலீஷ்லேயும் சி வேணும், ஓ லெவல் மேக்ஸ்லேயும் சி வேணும். ஸோ அதெல்லாம் என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ் மாதிரி. இதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் ஆப்டிடியூட் எழுதினாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேயா? அடுத்தது வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸுக்கு வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் இப்போ ஒரு கேம்பஸில் வந்து 2-3 ஊவெல்எஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அது ரெண்டுக்குமே அவங்க தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணுவாங்க. சரியா? தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணுற சுற்றி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணி தனித்தனியாக ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி தான் மொரட்டோலையும் ஐடிஎம்முக்குண்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்குண்டு போயிட்டு ஒன்று எழுதணும். அதே மாதிரி இது அதை மாதிரி வந்து என்னது இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கும் வந்து கொலம்போ யூனிவர்சிட்டியால் கால் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு கொலம்போ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அதில் போயிட்டு எழுதணும். அதோட நீங்கள் நல்லா நினைவச்சுக்கோங்க என்னண்டா, நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போகிற ஒரு கோர்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா யூஜிசி கோர்ஸ் ஆர்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூட அதுலேயும் போடணும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ஸுக்கு நீங்கள் தான் அந்தந்த கம்ப்யூட்டர் வெப்சைட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணி அவங்க அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அது உங்களோட கட்டாய ஒரு பொறுப்பு ஒன்று மாதிரி. நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் ரிலேட்டடான கோர்சஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் கட்டாயம் போய்த்து என்ன செய்யுங்க பாருங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் கால் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்கன்னா அதுகளுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க, இந்த டேட்டில் இங்கே எக்ஸாம் இருக்கும்னு போயிட்டு செய்யுங்க. ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸும் வந்து ஐக்யூ, லாஜிக், பேசிக்ஸ் லாஜிக், ஒரு லாஜிக்கல் மேத்ஸ் கொஞ்சம், அடுத்தது
அடுத்தது வந்து நம்பர் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் தான் இருக்கும். நான் ஏன்னா அவங்களோட இது இந்த இப்போ மாடல் பேப்பர் ஷேர் பண்ணி விட்றேன். அது வந்து பெருசா ஹார்டுன்ற பேப்பர்ஸ் இல்ல. ஆப்டிட்யூட் எக்ஸாம் வந்து லெவல் செஞ்சு பாஸ் ஆகினவங்களுக்கு லேசானதான் இருக்கும். பட் அதுல என்ன ஒரு ப்ராப்ளம்ண்டா வந்து லைக் இங்கிலீஷ்ல நடக்கும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்னது ஹிட்சா வர ஒரு விஷயம். ஏன்னா, இப்ப தமிழ் மீடியம், சிங்கள மீடியம் படிச்சாங்க நெறைய பேர் இருப்பீங்க. பட் அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ், ஆப்டிட்யூட் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் நடக்கும். ஸோ, அதுக்கு போறதுக்கு நீங்க மத்தத பத்தி படிக்கிற மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ்ல எக்ஸாம் பேப்பர்ஸ அப்ரோச் பண்ற மாதிரியும் படிச்சுக்கங்க. மோஸ்ட்லி எம்சிக்யூ பேப்பர்ஸ் தான் வரப்போது. எம்சிக்யூல ஒரு 40ஓ, 50ஓ கேள்வி வரும். அதுல இஷ்யூ இல்ல. பட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் வரும். என்ட்ட மாடல் பேப்பர்ஸ் இருக்குது நான் ஷேர் பண்ணி விட்றேன். பேசிக்கா பேசிக் ஐடி, பேசிக் ஜெனரல் நாலேட்ஜ், அடுத்து பேசிக் ஐக்யூ, பேசிக் லாஜிக், மேத்ஸ் அந்த மாரி ஒரு சிம்பிள் பேப்பர்ஸ் தான் வரப்போது. எம்சிக்யூ. ஸோ அது அவ்வளோ ஹார்டா இருக்காது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க அப்ளை பண்ற கோர்ஸஸ்க்கு ஆப்டிட்யூட் இருக்குதாண்டு எப்படி லைக் ஒன் டே வந்து யுஜிசி புக்ல பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க யுஜிசில ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, யூனிகோட் லிஸ்ட் ஒன்று இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆகி முடிச்சோடனே யூனிகோட் லிஸ்ட் ஒன்று பிரிண்ட் ஆகி வரும். அந்த யூனிகோட் லிஸ்ட்ல அட்ன்ற சிம்பல் அட்டா ஹேஷா அட்டோ ஹேஷோ எனக்கு சரியா நினைவில்ல. அட் சிம்பல் சரி ஹேஷ் சிம்பல் சரி இருந்தாக்கா கொஞ்சம் அதான் பார்த்து சொல்றேன். ஹேஷ் சிம்பல் இருந்தான்னு சொன்னாக்கா நீங்க அதுகளுக்கெல்லாம் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். அட் சிம்பல் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அந்த அவங்க கேட்டுக்கிற ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ ஓ லெவல் டாக்குமெண்டேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அது 2 நினைவு வச்சுக்கங்க. அட் சிம்பல் வர கோர்சஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஓ லெவல் ரிசல்ட் ஷீட் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து வந்து ஹேஷ் வாரத்துக்கு எல்லாமே வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் கோர்சஸுக்கு தேவையான ஆப்டிடியூட் எக்ஸாம் இண்டிவிஜுவலா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு சில ஆப்டிடியூடுக்கு நீங்க மணி பே பண்ண வரும். ஒரு 500 அந்த மாதிரி பே பண்ணி ரெசிப்ட் எடுத்து அப்ளிகேஷனை போட்டு அவங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க. இந்த ஆண்டு இங்கே எக்ஸாம் செய்கின்ற போயிட்டு நீங்க எக்ஸாம் செஞ்சு பாஸ் ஆகி அவங்களோட ஸ்கோர் ஆப்டிடியூட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 2 மீட் ஆகிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஷால்லா அந்த கோர்சஸ் கிடைக்கும். அது ஆப்டிடியூட் ரிலேட்டடான கோர்ஸ். த ஐடியா லைக் மோஸ்ட் ஆஃப் நீங்க கேட்டிருந்தது அதுதான். லைக் அதை பத்தி இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். அது பெரிய கஷ்டமான பேப்பர் ஒன்றுலாம் வராது. இங்கிலீஷ்ல வர ஒரு சிம்பிளான பேப்பர் உண்டு. அதை அவங்களுக்கு செய்யலுண்டு நான் நம்புறேன். லைக் பெரிய கஷ்டமா இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க ஸ்காலர்ஷிப் செஞ்சாக்களா இருந்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கட்டாயம் ஈஸியா இருக்கும். சிந்துஜன் அண்ட் மஃபாஸ் அண்ட் அகமட் 3 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கான டவுட்ஸை கேட்கலும். சொல்லுங்க. இடெக் டெக்னாலஜின்னு தனி ஒரு ஐடி கோர்ஸ் இருக்கு தானே? என்னது? இடெக் டெக்னாலஜின்னு சொல்லி போட்டு ஒரு தனி ஐடி கோர்ஸ் இருக்குல்ல செப்பரேட்டா? அதை பத்தி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். ஜாப் எப்படி இருக்கும், சிலங்கால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு. இப்படிதான் லைக் எந்த ஐடி நான் சொன்ன அதான் நான் லைக் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் தியரி தான். நீங்க எந்த ஐடி இது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3rd இயர் 4th இயர்ல வந்து அவங்க ஸ்பெஷலைசேஷன் ஆகிறதுக்கான மாடியூல் செலக்ட் பண்ண விடுவாங்க. ஸோ அது த்ரூ உங்களுக்கான ஃபீல்டில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிக்கொள்ள இயலும். அப்படி இல்லையா நீங்கள் ஓனாக செல்ஃபாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆசண்டா க்ளவுட் ரிலேட்டடான சோர்சஸ் இருக்குது ஆன்லைனில் அதை படித்து அதில் டெவலப் ஆகிக்கொள்ள இயலும். அப்படி இல்லையா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஆசண்டா நெட்வொர்க்கிங் ரிலேட்டடானதை படித்து அதில் ஸ்பெஷலைஸ் ஆகலும். அப்படி இல்லையா உங்களுக்கு ஏஐ டேட்டா சயின்ஸ் விருப்பம்னு சொன்னால் நல்லா மேக்ஸ் கொஞ்சம் படித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்து அது ரிலேட்டடான கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது அதை படித்து அவங்க நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொள்ளலும். அகெயின் ஐடி டிகிரி இந்த டிகிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் ஒன்று தர மாட்டான். உங்களோட ஸ்கில் பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் ஒன்று தருவான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் என்ன ஜாப்புக்கு நீங்கள் ஸ்ரீலங்காலையோ ஃபாரின்லையோ எங்கே அப்ளை பண்ணாலும் 3 to 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ நடக்கும். 3 to 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட நாலேஜை கொஞ்சம் செல்ஃப் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஒன்று எடுக்கலுமா இருக்கும். அது டிகிரி பேஸ்டாக நீங்கள் இருக்கவான ஒரு நாளும் டிகிரியை தாண்டி நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஐடின்னு வந்துட்டீங்கன்னா செல்ஃப் கோர்சஸ் இருக்கு யூடியூப்ல, கூகுளில், யுடேமி, கோர்சரா அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு தான் உங்களுக்கு செல்ஃபாக படிக்கிறதுக்கு. ஸோ அதில் எந்த குறைச்சலும் இல்லை. நாங்கள் எங்களோட டெடிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால்
மாஷால்லான்னு நல்லா ஒரு இடத்துக்கு போவேலும். ஸோ டிகிரியை பேஸாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க வேணாம். நீங்கள் டிகிரியோட உங்களோட ஸ்கில்ஸை உங்களோட இதை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு வந்தால் தெரிய வரும். உங்களோட சிவி எவ்வளோ வேல்யூவாக இருக்கும், அதில் என்னென்ன போடணும், ப்ரொஜெக்ட்ஸ் எப்படி செஞ்சு கொள்வது, அது பேஸாக தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் போலியே டிகிரி பேஸாக கிடைக்கிறது ஆக்குறோம். இன்டர்ன்ஷிப் வேண்டாம் உங்களுக்கு டிகிரி பேஸாக கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். பட் உங்களுக்கு ஜாப் வந்து ஸ்கில் பேஸாக தான் கிடைக்கும். எஸ் ஃபர்ஸ்ட் கிளியர்னு நினைக்கிறேன். அண்ணா சொல்லுங்க. இப்ப இடெக்ல போறது நல்லமா ஐடில போறது நல்லம்னு நினைக்கிறீங்களா? சில்லங்காவை பொறுத்தவரையில ஜாப் கிடைக்கக்கூடியது. டு பி ஆனஸ்ட் வந்து நான் மேக்ஸ் தான் செஞ்சேன். எனக்கு இடெக் அந்த அளவு நாலேஜ் வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடின்ற ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நல்ல ஒரு ஃபீல்டு. அது எனக்கு உங்களுக்கு வந்து ஐடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஐடி ஃபீல்டு நல்ல ஃபீல்ட். அது உங்களுக்கு சரியா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரி சரி ஓகே தேங்க்யூ. லைக் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஐடில இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா போயிடலாமான்னு. ஓகே ஓகே சரி ஓகே சரியா. கொஞ்சம் கொஞ்சம் சஹாம் உங்களோட கேள்வி தான் நான் பதில் சொல்றேன். அது பியூர்லி லைக் உங்களோட சாய்ஸ் தான் சஹாம். லைக் இப்படி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ அது அந்தந்த டிகிரி வந்து அந்தந்த கேம்பஸில் உங்களுக்கு எந்த கேம்பஸ் விருப்பம்ன்ற ஒரு விஷயம் வரும். அடுத்தது வந்து டிகிரி எல்லா கேம்பஸ்லையும் ஒரே மாதிரி தான். நான் ஏன்னு சொன்ன மாதிரி அவனோட ஸ்கில்ஸ் தான் அன்னைக்கு ஜப்புன்னு வரக்குள்ள மெயினாக என்னது ஹையஸ்ட் லைக் ஸ்பாட்லைட்டுக்கு வர போகிறது அவங்களோட ஸ்கில்ஸ் தான். அது எந்த டிகிரியிலேருந்து யாருமே பெருசாக இதுன்னு இதாக்க மாட்டாங்க. உங்களுக்கு உங்களோட டேலண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் அந்த இதை செய்யலும்னு சொன்னால் உங்களுக்கு ஜப் ஒன்று எடுக்கலும். ஸோ ஜப்பில் வந்து உங்களுக்கு ஆனஸ்ட்டுக்கும் நார்மல் டிகிரிலையும் பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று வரும்னு நான் சொல்லலை. ஏன்னா சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்குள்ள சில நேரம் ஆனஸ்ட் எடுத்தாக்கல்ல வந்து எடுத்துட்டு நார்மல் எடுத்தாக்கல் எடுக்க முடியலும். பட் அது பியூர்லி அந்த கம்பெனி பேஸ்ட், அதை எங்களுக்கு டிசைட் பண்ண இயலாது. பட் இப்படி தான் நீங்கள் வந்து ஆனர்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்னா இது செஞ்சு அன்னைக்கு நல்லா படித்து அன்னைக்கு ஆனர்ஸ் செய்ய பாருங்க. ஏன் லைக் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிக்கும் தானே தேன் லைக் நீங்கள் மற்ற அதை விட கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளம்ப கிடைக்கும்னு சொன்னாக்கா நீங்கள் வேற எங்கேயும் போத்தவில்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளம்ப போய்த்து அன்னைக்கு நல்லா படித்து அன்னைக்கே ஆனர்ஸும் செஞ்சு அந்த டிகிரியை முடிச்சு கொள்றதுக்கு மாதிரி பாருங்க. அதுதான் நல்ல. ஓகே லைசா உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க ஐடி பிஎஸ்சி செஞ்சு ஐடி செலக்ட் பண்ணுறது நல்லமா, அப்படி இல்லாட்டி ஐடியை டிரெக்டாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு கொஞ்சம் சொல்லலாமா? லைக் உங்களுக்கு வந்து இப்போ சயின்ஸ் ஃபீல்ட்லையும் இன்ட்ரெஸ்ட் ஐடிலையும் இன்ட்ரெஸ்ட்னா இனி பிஎஸ்சி த்ரூ போவோம் மேலும். அப்படி இல்லையா லைக் உங்களுக்கு பியூர்லி ஐடி டிகிரி ஒன்று தான் நான் செய்ய போகிறேன், ஐடியில் தான் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன்டா மாஷாலாம் நீங்கள் ஐடி டிகிரி ஒன்றே உங்களுக்கு அந்த ஜெட் ஸ்கோர் இருக்கும்னு சொன்னாக்கா டிரெக்ட்லி நல்ல ஒரு ஐடி டிகிரி ஒன்றுக்கு உங்களுக்கு டிரெக்ட்லி அப்ளை பண்ணிடலும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்ஸலாமு பிரதர். வாலைக்கும் சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன மாதிரி? இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை சார். அதுவும் வந்து லைக் ஐடி டிகிரி ஒன்றுன்ற வரக்கோல வந்து அவங்க மோஸ்ட்லி ஒரு ஐடி கரிக்குலம் ஒன்று தான் படிச்சு தர போகிறாங்க. சரியா. இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான சில மாடியூல்ஸும் அன்னைக்கு வரும். அகெயின் லைக் அது படிச்சுட்டு நீங்கள் நான் அகெயின் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் ஜாப் ஒன்று எதுக்கு வேணாலும் உங்களுக்கு போயிடும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அமையாது டிகிரி. இப்போ நம்ம அதுக்குள்ள என்டர் ஆகி இப்போ நம்மளோட செகண்ட் இயர் முடிகிற வரைக்கும் நான் வேற எங்கேயாவது அப்டேட் ப்ரோமோட் பண்ணலாம் நம்மளுடைய கெரியர். அந்த இப்போ நம்ம உள்ளுக்கு போய் அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போய் சும்மா இப்போ நான் 2 இயர் முடிஞ்ச பிறகு அதுக்குள்ள வந்து ஸோ அந்த கொஞ்சம் வேர்த்தான இதுகளை வந்து அதுக்குள்ள பார்க்கலாம். இருங்க நான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டவுட் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை கிளியர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி விலைங்க தானே? ஓ எஸ்.
டிகிரி இது எடுத்து வச்சிருந்தா நீங்க மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க, லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இவங்க படிச்சு தரக்கூடிய மாடியூல்ஸ். இது வந்து UWLS யூனிவர்சிட்டி. அதுல வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரடக்ஷன் இது ஒன்று நடக்கும். இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் ஒன்று நடக்கும். மேக்ஸ் கட்டாயம் படிச்சு தருவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்டாக படிச்சு தருவாங்க. வெப் டெவலப்மெண்ட் படிச்சு தருவாங்க. கால்குலஸ் படிச்சு தருவாங்க. OOP ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் படிச்சு தருவாங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு தருவாங்க. நெட்வொர்க்கிங் படிச்சு தருவாங்க. ஸோ அத மாதிரி எல்லா கேம்பஸ்லேயும் வந்து இந்த 2 வருஷம் எல்லாம் இதெல்லாம் படிச்சு தான் தருவாங்க. இதுல வந்து அவங்க ஆப்ஷனல்ஸ் தந்திருப்பாங்க. லைக் அது இதுல அவங்களுக்கு கிளியரா விளங்குது இல்ல. நான் MIT கேலண்டர்ல சார் காட்டுறேன். ஓகே, இங்க பாத்தீங்களா, இந்த சீண்டு போட்டிக்கிறதெல்லாம் கம்பல்சரி. எகெயின் இங்க பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் படிச்சு தராங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் படிச்சு தராங்க. OOP படிச்சு தராங்க. டேட்டாபேஸ் டிசைனிங் படிச்சு தராங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சு தராங்க. சரியா? மேனேஜ்மெண்ட் படிச்சு தராங்க. பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. லெவல் 2 போனீங்கன்னு சொன்னாக்கா இது எல்லாமே சீண்டிக்கிறது எல்லாமே கம்பல்சரி. சரியா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் படிச்சு தருவாங்க. டேட்டா சயின்ஸில் பேசிக்ஸ் படிச்சு தருவாங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் படிச்சு தருவாங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மாடலிங். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் ஒன்று படிச்சு தருவாங்க. பட் இன்னைக்கு போனோண்டா தான் பார்த்தீங்களா, அவங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு இது படிக்கணும், இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு இது படிக்கணும். இல்லைங்களா? செகண்ட் இயர் வர காட்டியுமே எல்லா டிகிரிஸும் ஆல்மோஸ்ட் காமனாக தான் போகும். இப்படி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸை செஞ்சு கொள்ளலும். அது பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை வந்து. ஏன்னா உங்களுக்கு இப்போ இனிஷியலாக நீங்கள் யோசிக்கல அது உங்களுக்கு எது செஞ்சு கொள்ளலுமா போகும், இது கஷ்டமா, இது லேசா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இதுக்குள்ளுக்கு போனீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும், ரைட் எனக்கு இதுதான் சரி வரும், இந்த ஃபீல்டில் போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இன்டர்ன்ஷிப் வந்து கட்டாயம் போகணும். எல்லா IT டிகிரிஸ்லையும் இன்டர்ன்ஷிப் கட்டாயம் போகணும். ப்ரொஜெக்ட்ஸ் அதுவும் செய்யணும். அது இல்லாமல் இங்கே பாருங்க, டேட்டா பேஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மஷின் லேர்னிங், ரிசர்ச் மெத்தட்ஸ், இந்த மாதிரி மேக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங், இது மாதிரி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இது வந்து உங்களோட அங்கனைக்கு போனோன்னே அந்த 2 வருஷம் படிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருந்தானே என்ன மாதிரி ஒரு இதில் எனக்கு போயிலும்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸே இல்ல. 1 2 தான் கம்பல்சரி. மத்த எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு ஒரு அளவு லிமிட்டட் நம்பர் ஆஃப் இது வந்து உங்களுக்கு எடுக்க இயலும். டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங் போறேன்டாது, ரொபோட்டிக்ஸ் போறேன்டாது. ஸோ எல்லா IT டிகிரிஸும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க வந்து இனிஷியலா யோசிக்க வேணாம், லைக் இது சரி வர மேடம். முதல்ல ஐடி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க போயிட்டு அங்கனைக்கு வச்சு உங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய சான்ஸ் வந்து இருக்கும். ஈஸி. அப்படின்னு கிளியர் தானே? இப்போ எல்லாத்துக்கும் அந்த இது கிளியரா எப்படி அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி கரிக்குலம் எப்படி நடக்குதுண்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இது தான். நான் வேணா மொரட்டுவையும் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட மொரட்டு IT டிகிரியும் அந்த கரிக்குலம்ஸ் வேணா நீங்க ஒவ்வொரு இதுல போயிட்டு இது சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும்.
லைக் அவங்க இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் அவங்க படிச்சு தராங்க. படிச்சு தந்துட்டு உங்களுக்கு தான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிய தராங்க. உங்களுக்கு எதுல ஸ்பெஷலைஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணி கொள்றதுக்கு. இது கரிக்குலம் எங்க போச்சு? வெயிட் நான் காட்டுறேன். ஓகே. அகைன் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சு தராங்களா? ஆ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சு தராங்க. வெப் படிச்சு தராங்க. மல்டிமீடியா படிச்சு தராங்க. மேனேஜ்மென்ட் படிச்சு தராங்க. அக்கவுண்டிங், டபுள் ஓபி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனாலிசிஸ் டிசைன் இருக்கி. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இருக்கி. இதெல்லாம் படிச்சு தராங்க. இதெல்லாம் சி. இங்க பார்த்தீங்களா, சின்னா கம்பல்சரி கட்டாயம் படிக்கணும். சரியா? இந்த அகெயின் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ன்னு வந்துருச்சு. இதுல தான் வந்து எங்களுக்கு எல்லா எல்லா அந்த ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுக்குமான எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுல தான் வந்து அந்த ஒவ்வொரு டிகிரீஸ்டையும் வேல்யூ வேண்டாம் மாறிப்படையும்னா அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் சில ஆட்கள் வந்து இப்போ மொரட்டோல மற்ற இதை விட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலெக்டிவ்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்திக்கிறாங்கன்னு விளங்கும் மொரட்டோ எங்களோட டிகிரிக்கு. ஸோ இத்தனை ஃபீல்டில் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ஆகி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு டிகிரிடையும் அந்த வேல்யூ மாறுமோ இல்லையா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எல்லாம் ஒரு மாதிரி தான் படிச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பார்த்து சூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்பெஷலைஸ் ஆகுறது தான் இருக்கு. ஓகே. அடுத்து வேற மாசம் டவுட்ஸ் இருக்கா? லைக் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் மார்க்கெட்ல என்ன ஜாப் இருக்கோ அதே எல்லா ஜாப்பும் ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல மிக்குது. வேர்ல்ட் மார்க்கெட்ல கொடுக்குற சேலரியை ஆல்மோஸ்ட் டலி பண்ற அளவுக்கு ஸ்ரீலங்காலையும் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து டாலர் பெக் பண்ண சேலரிஸ் தான். சேலரி அது இதெல்லாம் பத்தி மிச்சம் யோசிச்சு தேவையில்லை. அண்ணா சொல்லுங்க. அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் கால் பண்ணக்குள்ள ம் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு அந்த யூனிவர்சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருந்தவங்க. ஓ இப்போ அது அதில் அந்த ஆர்டரில் வருமா இல்லாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற அந்த ஆர்டர் தான் மெயினா? அப்படின்னு விளங்கல. ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு அந்த அப்ளை பண்ணக்குள்ள கடைசியா அந்த யூனிவர்சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருந்தவங்க. ஒன்று ஜெயவத்னபுரம் மற்றது கொழும்பு யூனிவர்சிட்டியும் கேட்டிருந்தவங்க. இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடக்குள்ள நாம அதை மாறி போட்டா மாறி வருமாண்டு? இல்ல அது வந்து அவங்க கேட்குறாங்க என்னத்துக்குன்னு சொன்னாக்கா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கறதுக்கு நீங்க எத்தனாவதா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை போட்டிக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்கு விளங்கிச்சா? ஓகே. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்குற ஆட்கள் தானே வேணும். ஓகே. ஒரு சான்ஸா இந்த கோர்ஸ் எடுக்காம யாரு இது தான் வேணும் அப்படி இருக்கிற ஆட்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு தான் அவங்க அதை கேட்குறாங்க. நீங்க அதுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்து நல்ல ஒரு ஆப்டிடியூடும் இருந்து ஒரு டீசென்ட் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் அதில் கொழும்பு போட்டேன் ப்ரையாரிட்டியா. ஆனா அந்த கொழும்புக்கு வந்து ஹான்ஸ் வந்து 3 இயர்ஸ் தான் இருக்கு.